ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்திய வரலாறு நமக்கு ஷார்ட் பீரியட்னால எப்படி சிலபஸ்குள்ளே தான் போவாங்கன்னு நான் அனுமானிக்கின்றேன். அதனால் சிலபஸ் வச்சே நான் எடுக்கிறேன். சரி, இந்திய வரலாறில் கொடுத்துருக்கான், என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல வரலாறு ஒரு அவுட்லைன் பார்த்துட்டு வந்துடலாம், ஈஸியாக இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு அவுட்லைன் கொடுக்குறனால அதுமாதிரி. இந்தியானா பாருங்கள், இந்த நிலப்பகுதி. சொல்லுங்கள் மேடம். ஹலோ, எனக்கு வாய்ஸ் கேட்கல சார். வாய்ஸ் கேட்கலன்னா உங்களுக்கு நெட் இஷ்யூ இருக்குது மேடம். லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ணுங்கள், சரியாக போயிடும். அடுத்தது ஹலோ. சரியா? இந்தியானா பூமியில் இந்த பகுதி. இப்போ உள்ள பாகிஸ்தானை சேர்த்திக்கணும். ஜியாகிரஃபியில் பார்ப்போம். இந்திய துணைக்கண்டம் ஜியாகிரஃபின்னா பார்க்கல தானே உங்களுக்கு? இமயமலை பகுதி இது, அதுக்குள்ளே உள்ள பகுதி. அவ்வளோ சீக்கிரம் யாரும் அந்த பக்கம் இருந்து வர முடியாது. இந்தியாவுக்கு இயற்கை அரண் எதுனாக்கா இமயமலை தான். இந்தியாவுக்குள்ளே இந்தியானா இதுதான். இதுக்குள்ளே வாழ்ந்த மக்களுடைய வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வாழ்ந்தாங்க, என்ன ஏது, முக்கியமான நிகழ்வுகள்லாம் எல்லாம் ஏது. பாகிஸ்தானு, நேபாளம், பூட்டான், பங்களாதேஷ், இந்தியா எல்லாம் சேர்ந்தது இந்திய துணைக்கண்டம்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இது வரலாறை மூணாக பிரிப்பாங்க. பண்டைய கால இந்தியா, லைட்டாக அவுட்லைன் பார்த்துட்டு அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. இடைக்கால இந்தியா, நவீன கால இந்தியா, அப்படி தான் கொடுத்துருக்காங்க அங்களே. பண்டைய கால இந்தியானா கிமுலேருந்து, கிமுனா இன்னையிலேருந்து 2025 வருஷத்துக்கு முன்னாடி, அதான் கிமு 0 அப்படின்னு வச்சுக்கோங்க நம்பர் சிஸ்டத்தில். அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் இப்போ நம்பர் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா -1 -2 இருக்குல்ல, அதெல்லாம் கிமு. இது கிபி, கிமு. பிசின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இன்னும் அப்போது பொது ஆண்டுக்கு முன்பு, பிஃபோர் காமன் எரா, பொது ஆண்டுக்கு முன்பு. இது பொது ஆண்டு. கிபினா பொது ஆண்டு. ஏடின்னு சொல்லுவாங்க. இப்போது ஏடின்னு சொல்லலாம். இன்னொன்று காமன் எரா, சிஇ இங்கிலீஷில். நம்மளாம் காமன் எராவில் 2025 ஆண்டில் இருக்கும். இந்த வருஷம்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் பிறந்து 2025 ஆண்டு இங்கே இருக்கிறோம் நம்ம. அதுக்கு முன்னாடி கிமு. இங்கே பண்டைய கால இந்தியாவில் கிமுலேருந்து எப்போல்லாம் மனிதன் இருந்தானோ அதிலேருந்து கிபி, அதாவது காமன் எரா, பொது ஆண்டு. பொது ஆண்டே யூஸ் பண்ணலாம், கிபிலாம் கட் பண்ணிட்டான். பொது ஆண்டு 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும். காலத்தை புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு. வரலாறு படிச்சிங்கன்னா காலத்தை புரிஞ்சுட்டு படித்தா தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாம் போர் அது. சார் இதெல்லாம் கேட்பாங்க, எது வேணாலும் கேட்பாங்க. முதல்ல இது புரிஞ்சுட்டு படித்தா தான் உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு போகிறேன், அப்போ தான் அங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எனக்கு நடத்துறதுக்கு. வேகமாக தான் போக போகிறோம், சரியா? மற்ற சப்ஜெக்ட் மாதிரியே டீட்டெயிலாக கான்செப்டெல்லாம் நம்ம அக்கௌண்ட்ஸு, கோஆப்ரேட்டிவ், பேங்கிங் இதுதான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மற்றதெல்லாம் மேலோட்டமாக தான் போகிறோம், மேலோட்டமாக தான் கேட்பாங்க. அப்போ கிமு எப்போ மனுஷன் தோன்றான்னு தெரில, அதுலேருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பண்டைய கால இந்தியா. ஓகேவா? இதில் தான் பழைய கற்காலம் அப் டு அதுக்கு முன்னாடி மனுஷன் எப்போ இருந்தாலும் அதிலேருந்து 10,000 BC வரைக்கும், பிஃபோர் காமன் எரா, பிசிஇ வச்சுக்கோங்க. பொது ஆண்டுக்கு முன்பு, சரியா? அது பழைய கற்காலம். அதுக்கப்புறம் புதிய கற்காலம், இடைக்கற்காலம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிமு 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வருவாங்க. 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வருவாங்க. கிமு
அது வரைக்கும் புதிய கற்காலம். புதிய கற்காலத்தினுடைய தொடர்ச்சி தான் எது சார்? ரிவர்ஸில் வரணும் நம்பரு கிமுல. புதிய கற்காலத்தினுடைய தொடர்ச்சி தான் எது அப்படின்னாக்கா சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் எல்லோரும் படிச்சுட்டு இருப்பீங்க, அதனால் சொல்கிறேன். படிக்காதவங்க சும்மா காதில் கேட்டுக்கோங்க, தெரியும் இதெல்லாம். அதாவது இப்போ உள்ள நம்ம கீழடியோட தொடர்பில் இருக்கிறவங்க, இந்தியா முழுவதும் வாழ்ந்த மக்கள் இவங்க தான், சிந்து சமவெளி மக்கள் தான், திராவிட மக்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வரைக்கும் வரலாற்று ஆய்வுகள் சொல்லுது. கீழடி ப்ரூவ் பண்ணிருச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம சிஎம் கூட என்ன பண்ணியிருப்பார், அந்த மதுரையில் ஒரு இது தமிழ் மரபு எவ்வளோனாக்கா கிமு 3500 அப்போது இரும்பு பயன்படுத்தியிருக்கான் அப்படின்னு ஆய்வு, உலக ஆய்வு. நம்ம தமிழ்நாடுன்றதுக்காகலாம் அவங்க வெளியில் உலக அளவில் இன்டர்நேஷ்னல் லெவலில் அதை ரிசர்ச் பண்ணி ஆய்வு கூடத்துக்கெலாம் அனுப்பி அந்த இரும்போட கார்பன் டேட்டிங் பண்ணி வெளியிட்டது கிமு 3200 என்னமோ அந்த காலகட்டத்தை சேர்ந்தது. அப்போயே இரும்பு பயன்படுத்தியிருக்கானுங்க இங்கே உள்ளவங்க அப்படின்னு. திராவிடர் அப்படின்னா பரந்த இது, இந்தியா முழுவதும் வாழ்ந்த மக்கள் தான் திராவிடர்கள். இப்போ உள்ள தெலுங்கர், மலையாளி, கன்னடா, துளு, இந்த மாதிரி ஏகப்பட்டது. இன்னும் இப்போ எங்கே இருக்கு இல்லையா, எங்கே பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வரைக்கும் பரவி கிடக்குதுன்றான் இவனுங்க. இங்கே வரைக்கும் இது ஃபுல்லாகவே இருக்காங்க. அந்த மொழி தான் திராவிட மொழி குடும்பம். கொஷின் வரலாம், பார்த்துக்கோங்க அப்படின்னு இங்கிலீஷ்காரன் சொல்கிறான். புரிஞ்சுதா? சரி, அப்புறம் பேசிக்குவோம். இந்திய வரலாறு, அது கலாச்சாரம், வரலாற்றுக்கு முந்தைய நிகழ்வு. வரலாற்றுக்கு முந்தைய நிகழ்வு தான் இப்போ நான் சொன்னது. இதெல்லாம் எதெல்லாம்? பழைய கற்காலம், புதிய கற்காலம், சிந்து சமவெளி நாகரிகம். ஆனால் சிந்து சமவெளி நாகரிகத்தில் எழுதப்பட்ட ஆவணம் இருக்குது, பட் அதை நமக்கு படித்து புரிஞ்சிக்கிற அளவுக்கு நாலேஜ் இல்லை. அதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு என்ன பண்ணியிருக்கு, கரண்ட் அஃபேரில் கேட்கலாம், எவ்வளோ $1 மில்லியன் தரேன் பரிசா சிந்து சமவெளி நாகரிகத்தை படித்தாக்கா, அந்த எழுத்துக்களை படித்தா அப்படின்னு சொல்லி கரண்ட் அஃபேரில் வரலாம், நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்கள், எத்தனை $1 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அப்புறம் வந்தால் தான் ஆரிய நாகரிகம் இருக்காங்க. அப்போ சைவம்லாம் ஒன்றும் கிடையாது, ஆரிய நாகரிகம். சிந்து சமவெளிக்கு அப்புறம் பழைய கற்காலம், புதிய கற்காலம், சிந்து சமவெளி நாகரம், ஆரிய நாகரிகம். அதுக்கப்புறம் ஆரிய நாகரிகத்துக்கு அப்புறம் வந்தது தான் யார் சார் அப்படின்னா புத்த மதம், சமண மதம். புத்தம், சமணம். இந்த புத்த மத சமண மத காலத்தில் தான் என்ன ஆகுனாக்கா மௌரிய வம்சம் பெரிய பேரரசு உருவாகும். இவங்க காலகட்டத்தில் மௌரிய வம்சம் உருவாகும். அதெல்லாம் தான் உங்களுக்கு சிலபஸாக கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் டச் பண்ணிட்டு போகிறேன். ஃபுல்லாக ஹிஸ்ட்ரிலாம் படிக்க டிஎன்பிசிக்கெலாம் அது பத்தாது. இந்த கோஆப்ரேட்டிவ்க்கு தேவையான சிலபஸ் டச் பண்ணிட்டு போகிறேன். மௌரிய வம்சம். அதுக்கப்புறம் வேறு யார் கொடுத்துருக்காங்க பாருங்க, சிந்து சமவெளி, மௌரிய. இது சங்க காலம். இதெல்லாம் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இதே காலகட்டத்தில் இங்கே தமிழ்நாட்டில் சங்க காலம் இருந்ததாக சொல்லப்படுது. சங்க காலம்னு ஒன்று இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் அவ்வளோ தூரம் போன விட்டுருங்க. மௌரிய வம்சம் போட்டிருக்காங்கன்னா பௌத்த சமணம், மௌரிய வம்சம் பௌத்த சமண காலத்தில் தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து கிபி 3 to 6ஆம் நூற்றாண்டில் இது வரைக்குமே பண்டைய கால இந்தியாங்க. 6ஆம் நூற்றாண்டில் மௌரிய வம்சம், கிமு 4ஆம் நூற்றாண்டு. சும்மா காதில் மட்டும் கேட்டுவாங்க. ஆமாம், அப்புறமேல கிளாஸ் பார்த்துட்டு ஹின்ஸ் எடுத்திங்கன்னா இன்னொரு தான் ரிவிஷன் ஆகும். ஹின்ஸ் எடுங்க தயவு செஞ்சு, அப்படியே பக்கமாக எழுதாதீங்க. அப்புறம் கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும். இது இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வட இந்தியா. அதுக்கு கீழே தமிழ்னு வருதில் சங்க காலம், அதுதான் இங்கே வரும். ஓகேவா? இதில் ஃபுல்லாக எது சொல்லனா பழைய கற்காலம், புதிய கற்காலம் இந்தியா முழுவதும். சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியா முழுவதும். ஓகேவா? ஆரிய நாகரிகம் இங்கே வட இந்தியா, இந்த ஏரியாவில் மட்டும் இருக்கும். அந்த டைமில் இங்கே தமிழ் நாகரிகம், சங்க காலம், திராவிட நாகரிகம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், எல்லாம் ஒன்று தான் இங்கே இருக்கும். ஓகேவா? அடுத்தது கிபி 3 to 6ஆம் நூற்றாண்டு குப்தர்கள் காலம். சிலபஸ் வச்சு தான் போகிறேன் நான், எக்ஸ்ட்ராலாம் உள்ளே போகல. சரியா? இந்த ஏரியாவில் குப்தர்கள் ஆட்சி செஞ்சுருப்பாங்க, அவங்களுடைய காலம்.
அடுத்தது வேறு என்ன இருக்குது? இதோட முடிஞ்சிச்சு. பண்டைய கால இந்தியாவில் வேறு எதுவுமே இல்லை. சைவம் ஆரியம்லாம் பண்டைய கால ஆரியம் இருக்குது, ஓகே. சங்க காலம் இங்கே, ஓகேவா? ஆரியமும் இங்கே தான், சங்க காலம் இங்கே. படம் கொடுத்து கூட கேட்பான், பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலோட்டமாக யாரும் நடத்த முடியாது, எல்லாத்தையும் கவர் பண்ணி. ரைட். அடுத்தது இடைக்கால இந்தியா. மிடிவேல் இந்தியா. வட இந்தியாவில் டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராட்டியர். சரி, பாருங்க. வட இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஒரு குரூப் வருவாங்க, அவங்க வந்து டெல்லி சுல்தான்கள், ஓகேவா? டெல்லி சுல்தான் முஸ்லீம்கள் இவங்க, டெல்லி சுல்தான்கள். அதுக்கப்புறம் அதே வட இந்தியாவில் டெல்லி சுல்தான்களுக்கு அப்புறம் டெல்லி சுல்தானுடைய காலம் வேணுமா? 1206 1526, எல்லாம் கிபி தான், ஓகேவா? டெல்லி சுல்தான் இவங்க முஸ்லீம் தான். பட் இவங்க யார் அப்படின்னா, இவங்க வந்து துருக்கியர்கள். அந்த ஜீன் உருவான இடம் துருக்கி. அவங்க பின்பற்றின மதம் இஸ்லாம் மதம். அதேமாதிரி கிளாஸ் வேணாம், ஹிஸ்ட்ரிலாம் கம்மியாக தான் வரும் அப்படின்னு ஓடி போயிடாதீங்க. 2 கொஷின் வந்தாலும் ப்ளஸ்ஸு. ஒரு கொஷின் 1 மார்க்கில் ஓடினவங்களாம் இருக்கான், வேலை கிடைக்காம 2 வருஷம் ஆகி போச்சு. சரி, அரை மார்க்கில் வேலை கிடைக்காதவங்களாம் இருக்கான். அதனால் எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. கதை மாதிரி சொல்கிறேன், கதையை மட்டும் கேட்டு வருங்க. ஓவராக யோசிக்காதீங்க, மைண்டை போட்டு குழப்பிக்காதீங்க. கதையை கேட்டுவாங்க, அதில் ஃப்ளூக்குள்ளே யோசிச்சு அடிச்சிங்கன்னா வந்துடும் நிறையா, ஓகேவா? சரி, அடுத்தது அதுமாதிரி அந்த பயப்படுறாங்க ஒரு சிலர். இன்னும் பயப்படாதீங்க. என்னை நம்பி கரெக்டாக ஜாலியாக அட்டன் பண்ணுங்கள் கிளாஸை. நிறையா கிராஸ் பவர் அதிகமாக இருக்கும் மைண்டுக்கு. பயந்துட்டு அட்டன் பண்ணிங்கன்னா கிராஸ்பிங் பவர், இது வருமா அது வருமா அப்படிலாம் கதையாக பாருங்கள், சரியா? ஆமாம், இது வருமா அது வருமானா அவ்வளோதான், மைண்டு டைவெர்ட் ஆகும், மைண்டில் ஏறாது. கதையை புரிஞ்சுக்கங்க, சும்மா போய் அப்படி அடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது இவங்க வந்து துருக்கியர்கள். துருக்கினா இந்த இங்கே இருக்குல்ல, துருக்கி இப்போ கூட வருமே பிரச்சனையில் வந்துக்கிட்டு இருக்குல்ல, இஸ்ரேல் இதெல்லாம் துருக்கி. இங்கேருந்து வந்தவங்க இஸ்லாம் மதத்தை பின்பற்றி. அடுத்து அவங்களுக்கு பின்னாடி முகலாயர் வருவாங்க. இந்த துருக்கியினம் மங்கோலியனும் இவங்க 2 பேரோட மிக்சர், அவங்க தான் முகலாயர். ஆனால் 2 முகலாயர்கள், முகல்ஸ் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். 2 பேரோட மிக்சர் தான் முகலாயர்கள். அதாங்க தனியாக சொல்லியிருக்கான், டெல்லி சுல்தான்கள் அப்புறம் முகலாயர்கள். முகலாயர் காலம் 1526 கடைசி வரைக்கும் 1707. அது யார் அர்ஜுன் அவுரங்கசீப் 1507 தானே இருப்பார். 1707. சரி, அதெல்லாம் அது கூட சொல்ல முடியாது. 1858 வரைக்கும் முகலாயர்கள் ஆட்சியிருப்பாங்க, பிரிட்டிஷ்காரங்க வர வரைக்கும். கடைசி மணி நேரம் தூக்கிட்டு போயிடுவான். அதான் இந்த காலகட்டம். கேட்பாங்க எதுலேருந்து எது வரைக்கும் முகலாயர் காலம், டெல்லி சுல்தான்கள் முகலாயர். அப்போ இந்த காலகட்டத்தில் இங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். 1206 1858 வட இந்தியாவில். இதே காலகட்டத்தில் கொஞ்சம் மாறி வருவாங்க. ஃபஸ்ட்டு பாமினி அரசர் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், விஜயநகர பாமினி இவங்கள தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். அப்புறம் தான் மராத்தியர்கள். காலத்தின் அடிப்படையில் விஜயநகரத்துக்கு அப்புறம் தான் மராட்டியர்கள் வருவாங்க. இதே டெல்லி சுல்தான்கள் இங்கே இருக்கும் பொழுது, அப்புறம் முகலாயர் இருக்கும் பொழுது தான் இவர் வருவார், மராத்தியர். டெல்லி சுல்தான்கள் இங்கே இருக்கும் பொழுது இங்கே வந்துட்டு விஜயநகர பேரரசு இருக்கும். விஜயநகர பேரரசு இங்கே வந்துட்டு பாமினி அரசர்கள் இருப்பாங்க. அப்புறம் இவங்க 2 பேர்த்துக்கு அப்புறம் மேலே வந்துட்டு டெல்லி சுல்தான்கள் போனதுக்கப்புறம் முகலாய அரசர் வருவாங்க. முகலாயர் காலத்தில் யார் வருவாங்க? மராத்தியர் இங்கே வருவாங்க. சும்மா புரிஞ்சு இவ்வளோ தான். இடைக்கால இந்தியாவில் முடிச்சிட்டாங்க, வேறு எதுவும் இல்லை. வேறு என்ன கொடுத்துருக்காங்க இடைக்கால இந்தியாவில்? சிலபஸுங்கப்பா, அவ்வளோதான். அதோட இடைக்கால இந்தியா ஓவர். அப்புறம் நவீன கால இந்தியா என்ன ஒன்று கொடுத்துட்டான் அப்படின்னா, அதை பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கப்புறம் நம்மளாம் சேர்ந்து போராடி தனியாக நாடு வாங்குறோம்ல, அந்த காலத்தை என்ன மாதிரி கொடுத்துட்டான் அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம் கொடுத்துட்டான். அவ்வளோதான். அங்கே பார்த்தோம்ல 57, 58
முகலாயர் இருப்பாங்கன்னு அதிலேருந்து அதுக்கப்புறம் அதிலேருந்து சுதந்திரம் கடைசி சுதந்திரத்தை தமிழ்நாட்டோட பங்கு வரைக்கும் கொடுத்துட்டான். ப்ளஸ் அதோட தமிழ்நாட்டோட வரலாறு கலாச்சாரம் இதெல்லாம் அங்கே கொடுத்தாச்சு. இந்திய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், இந்தியாவோட சமூகத்தில் நிறையா கொடிய விஷயங்கள்லாம் இருக்கும். பெண்ணடிமை, கல்வி மறிப்பு, ஒரு குரூப்பை தவிர எவனும் படிக்க முடியாது. எங்களை தவிர நீங்களாம் எவனுமே படிக்க முடியாது. ஆண்கள் மெயினாக, அதுவும் எங்கள் இதுலேயும் ஆண்கள் மட்டும்தான் படிக்க முடியும். அந்த மாதிரி கொடுமையெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் விதவை, அப்புறம் சதி தெரியும்ல, புருஷங்கார செத்து போயிட்டாருன்னா அந்த அம்மாவை கட்டி தூக்கி சிதையில் இறஞ்சிடுவானுங்க. சரியா? அந்த மாதிரி பயங்கரமான கொடுமையெல்லாம் இங்கிலீஷ்காரன் வர வரைக்கும் நடந்துச்சு. அப்புறம் இங்கிலீஷ்காரன் வந்தோடனே ஏன்னா கடவுள் பேரை சொல்லி ஏமாற்றி எல்லாத்தையும் அடிமை வச்சுட்டு இருந்தாங்க. மோசமான பழக்க வழக்கம்லாம். அப்புறம் தேவதாசி முறை அதெல்லாம். அப்புறம் இங்கிலீஷ்காரன் வந்தோடனே இதெல்லாம் பொய் சொல்கிறாங்க நம்ம ஆளுங்கன்னு நம்ம ஆளுங்களே சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ராஜாராம் மோகன் ராய் இந்த மாதிரி ஆளுங்களாம். அவங்க பெரியாருக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி அவங்களாம். ராஜாராம் மோகன் ராய்லாம் சிந்திச்சு அப்போ இவங்க தப்பு பண்ண அவங்களும் இவங்க தான் யார் எந்த சமூகம் இந்த சமூகத்தை அடக்கி வச்சுருந்தாங்களோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவரே முன்னாடி அந்த சதியெல்லாம் ஒழிக்கிறதுக்கு ஸ்டெப்பெல்லாம் எடுப்பாங்க. நிறைய பேர் அதில் குறிப்பிடத்தக்கவங்க ராஜாராம் மோகன் ராய், அப்புறம் நம்ம இவர் ராமகிருஷ்ணர் பரமஹம்சர், விவேகானந்தர், அவங்களாம் கடவுளோட சமயத்தோட அதாவது மதத்தோடு சேர்ந்து நின்று அந்த மதத்தில் செய்கிற தவறெல்லாம் சரி செய்வாங்க. வெளியில் நின்று செய்கிறவங்க தான் ராஜாராம் மோகன் ராயாக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், அவங்களாம் என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதெல்லாம் இந்த லெசன் இதுவும் இது அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகேவா? அது ப்ளஸ்ஸு இது ரெண்டுமே நவீன கால இந்தியா. அவ்வளோதான், நம்ம சிலபஸ்லேயே வந்துடும். ஏன் இதை டீட்டெயில்டாக சொல்கிறேன்னா கேட்குறாங்க ஃபோன் பண்ணி, சார் இவ்வளோ தான் இதில் இவ்வளோ தான் கொடுத்துருக்கீங்க, அதில் அவ்வளோ தான் கொடுத்துருக்கீங்க, எல்லாம் கவர் ஆகிரும். சிலபஸ் தான் பிரித்து வைப்பாங்க. ஓகேவா? நம்ம மெட்டீரியல் எல்லாமே கவர் ஆகிடும். ஓகே, அவ்வளோதாங்க. அடுத்து நவீன கால இந்தியா. இடைக்கால இந்தியாவோட காலத்தை சொல்லிட்டேன்னா சொன்னேன் இல்லையா? கிபி 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, டக்குன்னு போட்டோம்னா. ஓகேவா? 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும். அடுத்து நவீன கால இந்தியா 18ஆம். ஒரு நூற்றாண்டுனா எதுலேருந்து எது வரைக்கும் தெரியுமா? 8ஆம் நூற்றாண்டுலாம் எதுலேருந்து எது வரைக்கும்? இங்கிலீஷில் செஞ்சுரி 701லேருந்து 800 வரைக்கும் தான் 8ஆம் நூற்றாண்டு. 800லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. 800லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 801லேருந்து 900 வரைக்கும் 9ஆம் நூற்றாண்டு. சரியா? ரைட், பார்ப்போம். டீட்டெயில்டாக டைம் இருக்குது எல்லாம் இருக்குன்னா நம்ம யூடியூப்பில் போய்ட்டு பொறுமையாக பாருங்கள். ஆனால் பத்தாது உங்களுக்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் பத்தாது, அதை விட்டுருங்க. இதான் பார்க்க போகிறோம். இப்போ மெட்டீரியல் மட்டும் எடுத்துக்கோங்க, வேகமாக தட்டிட்டு போகிறேன். சிலபஸ்குள்ளே உள்ளது மட்டும் ஏரியா மட்டும் டச் பண்ணுவோம், மற்றதெல்லாம் வேண்டாம். புக்கில் ஏகப்பட்டது இருக்குது, குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கான், அதெல்லாம் வேண்டாம். மெட்டீரியல் இந்திய வரலாறு. பண்டைய கால மனிதன் அவர்கள் வாழ்விடம் எந்த ஏரியாவில் தோன்றுனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இனத்துக்கு பேர், அவனோட ஸ்கின்னு கலரு, உயரம் இதெல்லாம் வச்சு அவனுக்கு இனம் பேர் வைக்கிறானுங்க. கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றி உருவான பேர் ஆஸ்ட்ரலோபிதிகஸ். ஸ்கின்னு கலரு, ஹைட்டு, கண், கருவிழி அதெல்லாம் எப்படி இருக்குது? சரியா? குண்டாக இருக்கானா, குட்டையாக இருக்கானா, அதெல்லாமே. முடி எப்படி இருக்குது, முடியோட கலரு, சுருட்ட முடியா, பஞ்சு மாதிரி முடியா, இதெல்லாம் வச்சு தான் இனம். இது மாதிரி மொத்தம் ஒரு 8 இனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவன் எந்தெந்த ஏரியாவில் வாழ்ந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. கேட்பாங்க. ஹோமோ எப்பிலிஸ் தென்னாப்பிரிக்கா, கிழக்கு ஆப்பிரிக்கா வந்துட்டு ஆஸ்ட்ரலோபிதிகஸ். மேட்ச் பண்ண சொல்லி கூட கேட்கலாம். கிழக்கு ஆப்பிரிக்கா, தெற்கு ஆப்பிரிக்கா. மேப்பை பார்க்குறப்ப ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பாருங்கள். ஐயோ இதை பார்க்குற நேரம் நான் நிறையா படிச்சிடுவேன், அது நிற்காது உன் மனசில். கதையை கவனிங்க. அடுத்து ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா, ஆசியா 2 இடத்துலையும். நியாண்டர்தால் யுரேஷியா காலை அதை கட் பண்ணுங்க.
குரோம் மேக்னான்ஸ் ஃப்ரான்ஸில் வாழ்ந்த மனிதன். பீகிங் மனிதன் சீனாவில். ஹோமோசேப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா. அடல்பர்க் மனிதன் லண்டன். இங்கிலாந்து. லண்டனுக்கு போதும் இங்கிலாந்து போதுங்க. தமிழ்நாட்டில் உள்ள பழங்கால பாறை ஓவியங்கள். கீழ்வயல் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. கேட்பாங்க எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு கேட்பாங்க. உசிலம்பட்டி மதுரை மாவட்டம். மாவடைப்பு கோவை மாவட்டம். குமுதி கோவை மாவட்டம். குமுதிபதி பொறிவரை நீலகிரி மாவட்டம். சிந்து சமவெளி அங்கே கொடுத்துருக்கான். இதெல்லாம் கூட கொடுக்கல, இதெல்லாம் பார்க்குறீங்களோ இல்லையா? சிந்து சமவெளி கொடுத்துருக்கான், அதை பார்த்துக்கங்க. சிந்து சமவெளியை பற்றி நான் லைட்டாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன். சிந்து சமவெளியோட காலம் எவ்வளோ சார், இதில் போட்டுறதே பார்த்துக்கோங்க. இப்படியும் போடுவாங்க. இது நல்ல சிறப்பாக வாழ்ந்த காலகட்டம். 3300 1900 கிமு பொது ஆண்டுக்கு முன்பு. ஓகேவா? பிஃபோர் காமன் எரா பிசிஇ அந்த காலகட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னிலேருந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? கிபியில் 2500, அந்த பக்கம் ஒரு 3300, 5800 வருஷத்துக்கு முன்னாடி. சரியா? 5800 வருஷத்துலேருந்து அப்படியே குறைச்சிக்கணும், ரிவர்ஸில் வரணும். அந்த காலகட்டத்தில் எங்கே சார் வாழ்ந்தாங்க? இங்கே பாருங்கள், ஃபேக்ட் கேட்டானா மெட்டீரியலில் தான் இருக்கும், கான்செப்ட் கேட்டானா நான் சொல்கிற கதையில் தான் இருக்கும். ஆனால் கதை ஒழுங்காக கேளுங்க தயவு செஞ்சு. இப்போ உள்ள பாகிஸ்தான் எல்லாம் இதோட நிறுத்திட்டான், இங்கிலீஷ்காரன் இதோட நிறுத்திட்டான். பட் இது அப்படியே வந்தீங்கன்னா கீழடி எல்லாம் ஒத்து போகுது. அதை பற்றிலாம் நிறைய யூடியூப்லலாம் வருது பாருங்கள், வரலாற்று அறிஞர்லாம் பேசுகிறாங்க பாருங்கள். சரி பரவாயில்ல, நம்ம அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம். கீழடியை பற்றி கூட கேட்கலாம். இந்த ஏரியாவில் வாழ்ந்த மக்கள் எப்போது? கிமு உன்னையிலேருந்து 2500, அந்த பக்கம் 1900 வச்சுக்குவோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள். அப்போ நான் 3500 நான் 4400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துருக்காங்க. இன்னையிலேருந்து காலம் கிமு ரிவர்ஸில் வரணும். 3000லேருந்து 3300 3300லேருந்து 1900 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் நல்லா சிறப்பாக வாழ்ந்துருக்காங்க. எங்கே? இந்த ஏரியாவில். கிராம வாழ்க்கை கிடையாது, நகர வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க அப்போவே. இன்னும் நம்ம ஊரில் கிராமம். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம்? 4400 வருஷம் கலந்து வந்துட்டால் இன்னும் கிராமம் இருக்குது. தண்ணி வசதி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, ரோடு வசதி இல்லை, எல்லாம் அங்கே எல்லா வசதியும் இருந்திருக்காங்க. எங்கே? அது சிந்து சமவெளியில். நகர வாழ்க்கை வாழ்ந்தார்கள். வீடெல்லாம் சூப்பராக கட்டியிருந்தாங்க, பயங்கரமாக. 2 அடுக்கு வீடு. இப்போ எத்தனை பேர்த்து வீட்டில் 2 அடுக்கு குடிசை வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம வட இந்தியன்ஸ்லாம் எங்கே போச்சு? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நடுவில் எவனை கெடுத்து விட்டானுங்க, அடிமையாக்கி கெடுத்து விட்டானுங்க. அந்த மாதிரி சூப்பராக வாழ்ந்து அழகான வீடுகள்லாம் சூப்பராக கட்டி எல்லா வீட்லேயும் 2 அடுக்கு வீடு இருந்திருக்கு. டாய்லெட் இருந்திருக்கு. அப்போது சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கான். இப்போ டிச்சி வசதி மாதிரிங்க எல்லாம் ஓப்பனில் ஓடுது டிச்சி. கிராமத்தில் டிச்சியே இல்லை. அந்த நகரத்துலேருந்து கழிவு நீர் எல்லாமே பாதாள சாக்கடையில் எடுத்துகிட்டு போய் வெளியில் போயிடும். அப்போ சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அப்போவே எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 4400 வருஷம். இப்போ நம்ம சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், தின்னுபிட்டு அங்கேயே போடுறோம் எல்லாத்தையும். எவ்வளோ பேர்? அது இந்த வடக்கன்ஸ்லாம் பாருங்கள், சொல்லவே வேண்டாம். ஏதோ வாழ்கிறானுங்க, ஆடு மாடு மாதிரி வாழ்கிறானுங்க. நம்ம கொஞ்சம் மாறி இருக்கோம், அவ்வளோதான். நம்ம முன்னோர்கள்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. நடுவில் எவனுக்கு எடுத்துவிட்டான், அதை எவனுக்கு கண்டுபிடிக்கணும். அது எனக்கு தெரியும், இப்போ நான் சொல்லலை, அப்புறம் சொல்கிறேன் டீட்டெயிலில் பார்க்குறப்ப. வரலாறு அதெல்லாம் நான் என் கட்டுக்கதையெல்லாம் சொல்ல, வரலாறு சொல்லுது. அந்தளவுக்கு சிறப்பாக வாழ்ந்துருக்காங்க. அப்போவே அவன் உலோகம்லாம் பயன்படுத்தியிருக்கான். உலோகத்தில் மெயினாக தங்கம் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கான். தங்கம் மெயினாக ஃபஸ்ட்டு அவன் பயன்படுத்தின உலோகம் காப்பர், செம்பு. அது கூட டின்னை கலந்துருக்கான். டின்னை கலந்தால் வந்தால் என்ன ஆயிரும்? வெங்கலமாக மாறி இருக்கும். பிரான்ஸ் கெமிஸ்ட்ரியில் பார்ப்போம். சரியா? அதனால் வெங்கல காலம்னு சொல்லுவாங்க. இது சிந்து சமவெளியோட காலம் என்னது? வெங்கல காலம், வெங்கலம். அப்போ எப்படி வாழ்ந்துருக்கான்? சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கான். நகர நாகரிகம், அழகான கட்டடம். ஸ்விம்மிங் பூல்னு எத்தனை பேர் ஸ்விம்மிங் பூல் பார்க்காம இருக்கீங்க? இருக்கலாம், சினிமாவில் பார்த்துருக்கலாம். அப்போயே ஸ்விம்மிங் பூல் கட்டி வாழ்ந்துருக்கான். அதான் பெரிய குளம்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க?
பெருங்குளமா கிரேட் பாத் அப்படின்னு ஸ்விம்மிங் பூல் தான், வேறு ஒன்றும் கூட. இப்போ உள்ள ஸ்விம்மிங் பூல் அப்போ இருந்திருக்கு. அப்படி வாழ்ந்த மக்கள் எங்கெங்கே போச்சு அந்த நாகரிகம்? கடவுளுக்கு வேறு சொல்லி எல்லாத்தையும் அழிச்சு விட்டானுங்க. அடிமையாகி ஒரு குரூப் மட்டும் ஆடம்பரமாக வாழ்கிற மாதிரி ஆக்கிட்டானுங்க. அப்படி அதேமாரி இதெல்லாம் கப்பல் போக்குவரத்து இருந்திருக்கு. இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கானுங்க, இங்கே பாருங்க எஜிப்து இங்கே இருக்கா, அங்கே தொடர்பு இருந்திருக்கு. இவன் இது சொல்லுவாங்க, அரேபியா, பாரசீகம், இந்த நாடுகள் இவங்களோடலாம் வாணிப தொடர்பு இருந்திருக்கு. கப்பல் கட்டி வாழ்ந்துருக்கான். நிறைய ஏகப்பட்ட நகரங்கள் இருக்குது. அந்த இப்போ நான் போட்ட வட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவுக்குள்ளே நிறையா நகரங்கள் ஒரே காலத்தை சேர்ந்தது. அது இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்சிட்டு கொடுத்துட்டு போனதோடு இருக்குது. அதுக்கப்புறம் எதுவும் கண்டுபிடிச்சி கொடுக்கல. அதனால் அதோடு நிறுத்திட்டாங்க. வந்தாக்க இது வரைக்கும் வரும் ஃபுல்லாகவே வரும். ஏன்னா அங்கே உள்ள எழுத்தும் கீழடியில் உள்ள எழுத்தும் ஒத்து போகுது அப்படியே. சரிங்க. ஹரப்பா என்பதன் பொருள் என்ன? புதையுண்ட நகரம். ஹரப்பா தான் முதல்ல கண்டுபிடிப்பாங்க அகழ்வாராய்ச்சியில். ஏதோ மேடு இருக்குன்னு போய் நோண்டி பார்த்தா ஃபுல்லாக பயங்கரமான நகரம். அந்த மாதிரி ஹரப்பா நகரத்தின் இடுபாடில் முதலில் கண்டுபிடித்தவர் சார்லஸ் மேசன் ஆகும். ஹரப்பா மொகஞ்சதாரோ நகரில் முதல்ல ஆய்வு செய்ய ஆண்டு 1920. பொதுவான அம்சங்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்ச ஜான் மார்ஷல். அந்த அகழ்வாராய்ச்சியில் இருந்த தலைவர், முக்கியமான ஒரு அதிகாரி. அடுத்தது, இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு யாரால் துவங்கப்பட்டது? அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படிங்கிறவரனால 1861. இது முக்கியம் இல்லை, அதை விட்டுருங்க. ஹரப்பாவை பற்றி மட்டுமே பார்த்துருக்கோம். இந்திய தொல்லியல் துறையின் தலைமையிடம் புதுடெல்லியில் இருக்குது. ஓகே, சும்மா காதலை கேட்டுக்கோங்க. ஹரப்பா நாகரிகத்தின் புவியியல் அமைவிடம் எது? தெற்காசியா. அதுக்கு தான் மேப் வச்சு நடத்துனது. இதான் தெற்காசியா. இது ஆசியாவா? ஃபுல் ஆசியா, தெற்காசியா. இது தென்கிழக்கு ஆசியா, இது கிழக்கு ஆசியா, இது மேற்கு ஆசியா. வெண்கல காலம், பிரான்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா செம்பு வந்து ஈஸியாக வளைஞ்சிரும், உழுக முடியல. இரும்பு அப்போ கண்டுபிடிக்கல. என்ன பண்ணுறான், அதுக்கு மேலே ஆய்வு செஞ்சு மண்ணோட மண்ணாக இருக்கும், அதை பிரித்து எடுக்கிறான் பாருங்க. மண்ணுக்குள்ளே இதெல்லாம் இருக்குடா அப்படின்னு பிரித்து எடுத்துருக்கான். அந்தளவுக்கு நாலேஜ் நம்ம இன்றைக்கி ஸ்கூல் காலேஜெலாம் வந்துருக்குறோம். எந்த அளவுக்கு அதை எங்கேருந்து எடுக்கிறான்னு கூட தெரியாது, ஏதோ வாழ்கிறோம். அந்த மாதிரி ஆக்கிட்டான். அவங்க தப்பு இல்லை, அவங்க மனப்பாடம் பண்ணி எடுத்து விட்டான். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு போகாது அப்படின்னு. சிந்து சமையல் பரப்பளவு நான் போட்டால வட்ட, அதோட பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டராம். எந்த ஏரியா? இந்த ஏரியா பாகிஸ்தான். இங்கே கொஞ்சம் ஆப்கானிஸ்தான் கட்டாகும். தமிழ்நாடு வரைக்கும் வரணும், அதோடு நிறுத்தி வச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறானுங்க. அறிக்கையை மாற்றி விட்றான்றானுங்க. சரி, பெரிய நகரங்கள் 6 வந்துருக்கு. ஹரப்பா, மொகஞ்சதாரோ, இந்த மாதிரிலாம் பாருங்கள். நகர நாகரிகம் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஹரப்பா பற்றி கொஸ்டின் வந்தால் அதெல்லாம் முக்கியமானது. இவங்களுடைய முன்னோடி நகரம், இவங்க வந்து புதிய கற்காலத்தை சேர்ந்தவங்க. இந்த இடிபாடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கேட்பாங்க, ஹரப்பா நாகரிகத்தின் முன்னோடி எதுன்னு கேட்பாங்க. மெகர்கள் வாழ்ந்த மக்கள் புதிய கற்கால மக்கள். அங்கே ஆப்கானிஸ்தானில் இங்கே கிடச்சிருக்கு புதிய கற்காலம். அது என்ன ஏதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம், அப்படி பார்த்துக்கோங்க. ஹரப்பா மக்கள் உற்பத்தி செய்த விளைபொருட்கள் கோதுமை, பார்லி, நெல், திணை வகைகள், எள்ளு, பருப்பு, அப்புறம் பருத்தி. அதையும் சேர்த்திக்கோங்க. முதல்ல உலகத்தில் பருத்தி உற்பத்தி செஞ்சு வித்தவன் வந்துட்டு சிந்து சமவெளி மக்கள் தான். பருத்தி, ஓகேவா? இங்கே அதுதான் விளையும். ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம். 23 டிகிரி வடக்கு இது. அதை ஒட்டி இந்த பகுதியில் குளிர் காலத்தில் கோதுமை, பார்லி இதுதான் விளையும். அதெல்லாம் வெயில் காலத்தில் நெல் விளையும். துணை அயன மண்டலம்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து, ஹரப்பா காலத்தை சேர்ந்த தானிய கிடங்கு தற்பொழுது இந்தியாவில் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஹரியானா மலை ராகி கரி அப்படின்ற இடத்துல. இந்த அமர்நாத் அகழ்வாராய்ச்சி துறை சொல்லுவார்ல, ராகி கரியெல்லாம் பற்றிலாம் சொல்லுவார் பாருங்க. கேட்டிருக்கீங்களா அதெல்லாம்? ஹரியானாவில். ஏன்னா தானிய கிடங்கு, தானியெல்லாம் இருக்குல்ல, கோதுமை நெல்லாம் விளைவிக்கிறாங்களோ, அதில் போட்டு சேமித்து வைப்பாங்க. பெருசாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா மொகஞ்சதாராவில் கிடச்சிருக்கும். அது மாதிரி அது இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. இப்போ இந்தியாவில் ஹரியானா மாநிலத்தில் கிடச்சிருக்கு. இந்த காலத்தை சேர்ந்தது. சிந்து சமையல் பொது கூட்டரங்கம், மண்டபம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது அங்கே இருந்துருக்கு.
எங்கேருந்து இருக்குது? மொகஞ்சதாரோவில். அது ஒரு நகரம். ஹரப்பாவில் இது ஒரு நகரம். இருக்கிறதுலே பெரிய நகரம் கேட்கலாம். ஹரப்பாவிலே இருக்கிறதுலே பயங்கர வெல் டெவலப்டு சிட்டினா மொகஞ்சதாரா தான். அப்புறம் தான் ஹரப்பாலாம். அது மாதிரி மொத்தம் 6 இருந்திருக்குன்னு பார்த்துருக்கோம். ஹரப்பா, மொகஞ்சதாரோ, இது மாதிரிலாம். அதில் இருக்கிறதுலே பெருசேது இது. அந்த அரங்கில் 20 தூண் அப்போவே இருந்திருக்காமா பாருங்கள். 4000 வருஷத்துக்கு முன்னாடி 20 தூண் வச்ச கட்டடம் கட்டி வச்சுருந்துருக்கானுங்க. பொதுமக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சாயந்தரத்தில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது, மீட்டிங் போடுறது, அந்த மாதிரி வணிகம் செஞ்சுருக்காங்க. பார்த்தாங்களா நகர மக்கள் என்ன செய்வாங்க? வணிகம் தான் நகரம். அதான் நகர. அது வீடெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எல்லா வீட்லேயும் டாய்லெட் இருந்திருக்கு முதல்ல. ஸ்ட்ரீட்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருந்திருக்கு. அழகான வீடு. குப்பை கொட்டுறதுக்கு அங்கங்கே டஸ்ட்பின் வச்சுருந்துருக்கானுங்க. இப்போ டஸ்ட்பின் வச்சா கிளாஸ் ரூம்லேயே குப்பையை அங்கேயே போட்டு போகிறாங்க. நம்ம தானே தெருவெல்லாமல் இருக்கும் குப்பை. அது கூட்டுறதுக்கு காலையில் வேறு ஒரு செட்டு. பாவம், அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து ஒரு பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது சுமேரியர்கள் சிந்து சமவெளி எவ்வாறு அழைத்தது? சுமேரியர்னால் ஒன்றும் கிடையாது, ஈராக் இருக்கு இல்லையா, அங்கே வாழ்ந்த மக்கள். அந்த சுமேரியர்கள் இந்த இடத்துல மெலுக்காஸ் அப்படிம்பாங்க. சிந்து சமவெளி எந்த நகரத்தில் கப்பல் கட்டும் தளம் இருந்தது? லோத்தல். இப்போ இருக்க குஜராத் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு லோத்தல்னு ஒரு நகரம் இருக்குது. அது இவங்களோட சேர்ந்தது. குஜராத்தின் சமர்மதி ஆற்றங்கு துணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது லோத்தல். கப்பல் கட்டி, ஏன்னா கப்பலில் வந்துட்டு கடலில் கட்ட மாட்டாங்க, அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் உள்ளே அடங்கின மாதிரி ஆற்றுல கட்டி அதிலேருந்து எடுத்துகிட்டு போவாங்க, கடலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அளவுகோல் தந்தத்தி. அப்போயே பாருங்கள் தந்தம்லாம். அப்போ யானையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கானுங்க சிந்து சமவெளி. தந்தத்தில் இடக்கற்கள்லாம் இருக்குல்ல, தந்தம் சும்மா இல்லை, அது பார்க்குறதுக்கு வெள்ளையாக அழகாக இருக்கும், அது வெயிட்டாக இருக்கும். அதை வந்துட்டு அளவுகோலாக இடைக்கற்களாக பயன்படுத்தியிருக்காங்க. எங்கே கிடச்சிருக்கு? இப்போ குஜராத்தில் லோத்தலில் கிடச்சிருக்கு. மனிதனால் முதலில் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. வெங்கலத்தாலான சினிய பெண் சிலை. அப்போவே என்ன பண்ணியிருக்கான்? ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுற மாதிரி சிலை உருவாக்கியிருக்கான் அழகாக. அப்படியே 4000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கு. அடுத்தது பருத்தி ஆடைகள் பயன்படுத்தினாங்க. பருத்தி, கம்பளி ரெண்டுமே பயன்படுத்தியிருப்பாங்க. பருத்தி ஆடை மெயினாக. அணிகலன்கள் தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண், விலை உயர்ந்த கற்கள், இதெல்லாமே பயன்படுத்தி சிந்து சமவெளி மக்களே பயன்படுத்தியிருக்கான். அப்போ அதுக்கு பின்னாடி அப்போயே இந்தியாவில் இதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். செம்பு தான் ஃபஸ்ட்டு பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் வந்துட்டு ஆபரணங்கள், தங்கம், வெள்ளிலாம், தந்தம்லாம். ஏன்னா துருப்பிடிக்காது, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது, அதனால் ஆபரணமாக பயன்படுத்துகிறாங்க. அதேமாதிரி கற்கள், சிவப்பு நிறம் மணிக்கு. இப்போயும் நம்ம கல் பயன்படுத்துகிறோம்ல, மோதிரம், நெக்லஸ், எல்லாத்துலேயும் கல் பொதிக்கிறோம்ல, அது அந்த முறை அப்படி இருந்திருக்கு. சிவப்பு நிற மணிக்கற்கள் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. விவசாயம் முக்கியமான தொழில். கால்நடை வளர்ப்பு, கைவினைப் பொருட்கள் தயாரிக்கிறது, பானை வளைதலில் வனைதல், நை போட்டுக்கோங்க, அணிகலன் செய்தல், அப்புறம் வர்த்தகம். எல்லா தொழிலும் இருந்துகிட்ருக்காங்க. அடுத்தது சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்கள் எந்த நிறத்தில்? சிவப்பு வண்ண பானை, கருப்பு நிறம் வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடு. பானை சிவப்பு கலர், ரெட் அண்ட் பிளாக் வேர் அப்படிம்பாங்க. ரெட் அண்ட் பிளாக் வேர். கீழடியோட இதுவும் அதே கலர் தான், ரெட் அண்ட் பிளாக் வேர் தான். சிந்து சமவெளி மக்கள் எந்த தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டனர்? தாய் தெய்வ வழிபாடாக தான் இருந்திருக்கும். சரியா? அதுக்கு பின்னாடி நிறைய வரலாறுலாம் இருக்குது, பார்ப்போம். அதனால் இப்போயும் பாருங்கள், எல்லா கிராமத்துக்கு போங்களே, குலதெய்வம் என்னன்னு கேளுங்க, தாய் தான் இருக்கும், பெண் கடவுளாக தான் இருக்கும். பெண் கடவுள் தான் இருக்கும், ஆண் கடவுளே இருக்காது கிராமத்துலலாம். அப்புறம் பின்னாடி வந்த ஒரு டுபாகூர் பசங்க ஆண் கடவுளை ஹைலைட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டானுங்க. சரி, ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது 1900. சொன்னாலே 1900 நிறுத்திட்டாங்க. கிமு 1900. உலகில் முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் சுமேரியர்கள். ஈராக்கில் சொன்னால அங்கே அதான் எவிடன்ஸ் இருக்கிறனால மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நாகரிகத்தின் எல்லைகள் இதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வேண்டாம். சிசே பிரமிடு யாரால் கட்டப்பட்டது? குஃபு மன்னர் அப்படின்னு. சிசே பிரமிடு எங்கே? எஜிப்தில். அடுத்தது எஜிப்து, இதில் நமக்கு கேள்வியே இல்லை, அதனால் அதை விட்டுருங்க, சிலபஸ்லேயே கிடையாது. பண்டை தமிழக நகரங்கள் இருக்குது, சிலபஸில் இருக்குது, தமிழக வரலாறு எல்லாம். காவிரி ஆறு கடலோடு கடக்கும் இடத்தில் இருந்த தொன்மையான நகரம் பூம்புகார். புகார் அப்படின்னு சொல்லுவாங்க, பூம்புகார். காவேரி பூம்பட்டினம், இத்தனை பேர் அது. அடுத்தது அங்கே வியாபாரம் செஞ்சுருக்காங்க. மெயினாக நம்மளோட லொக்கேஷன் இங்கே பாருங்க, இங்கே இந்த இடத்துல இருக்குது. இந்த பகுதி அப்போவே கப்பல் போக்குவரத்து, இந்த பகுதி மக்கள் கப்பலை வந்து நம்மகிட்ட கொடுத்துருவான், அந்த பகுதி மக்கள் கப்பலை வந்து நம்மகிட்ட கொடுத்துருவான். அல்லது நம்ம இந்த ஆள் இங்கே போயிட்டு வருவான், இங்கே கொண்டு போய் விற்றுருவான். இங்கேருந்து வந்து கொடுக்குறாங்களோ அதை எடுத்துகிட்டு போய் அங்கே விற்பான். ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் தான் முக்கியம். தென்கிழக்கு ஆசிய நாடுகள், மேற்கு ஆசியா, ஐரோப்பாவோட லிங்க் பண்ணுறதுக்கான மையத்தில் இருக்குது. எல்லாம் கப்பலில் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி போக முடியாது, அதுக்காக தான் இந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்காங்க. புகார், காவேரி பூம்பட்டினம். பூம்புகார் எந்த அரசர்கள் துறைமுகமாக விளங்கியது? மறக்காம ஞாபகம் வராதான். காவேரி. காவேரி கரையில் எந்த அரசர்கள் இருந்தாங்க? சோழர்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சங்ககால சோழ அரசர். ஏன்னா இடைக்காலத்தில் ராஜராஜ சோழன் சங்க காலத்தில் வரமாட்டான். இதெல்லாம் இது பண்டைய காலம், கிமு 6ஆம் நூற்றாண்டு உள்ளது. ராஜராஜ சோழன் அவங்களாம் இருக்காங்க, ராஜேந்திர சோழன் அதெல்லாம் கிமு 6க்கு பின்னாடி 11ஆம் நூற்றாண்டில் தான் வருவாங்க. ஓகேவா? சரி. பூம்புகாரை பற்றி கூறும் சங்ககால நூல்கள்: பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை. இதெல்லாம் கிமுல வர்றது. பண்டைய கால இந்தியாவில் வரக்கூடிய சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள். பண்டைய கால இந்தியாவில் தமிழ்நாட்டில் 3 அரசர், அவங்க தான் மூவேந்தர்கள்: சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள். பல்லவர்கள் இல்லை, பல்லவர்கள் இடைக்கால இந்தியாவில் வருவாங்க. புரிஞ்சுதா? அடுத்தது சிலப்பதிகாரத்தின் நாயகி கண்ணகி. தெரியும் உங்களுக்கு. கண்ணகியின் தந்தை பேர் யார்? மா நாயகன். பெருங்கடல் வணிகன் அர்த்தம். மான பெருசுன்னு அர்த்தம், நாயகன்னாக்கா கடல் வணிகன் அப்படின்னு அர்த்தம், பெரிய வணிகன். ஓகேவா? கடலில் போய் வியாபாரம் செஞ்சுட்டு வருவாராமா. கோவலனுடைய தந்தை. பூம்புகாரில் தான் கதை ஆரம்பிக்கும். சிலப்பதிகாரம் எங்கே கதை ஆரம்பிக்கும்? பூம்புகாரில் தான் ஆரம்பிக்கும். முடிகிறது எங்கே? மதுரையில் போய் முடியும். அங்கே தான் ராஜாவை போய் காலி பண்ணிடுவாங்களா, சிலம்பு விற்க போவான், பாண்டிய மன்னன் அவனை கொண்டு விடுவான். அந்த கதையெல்லாம் கதை அதெல்லாம். மா சாத்துவான், பொருள் பெருவணிகன் அர்த்தம். இங்கே பாருங்கள், ஒரு மா நாயகன்னா பெருங்கடல் வணிகன். மா சாத்துவன் அப்படின்னா பெருவணிகன். அவர் கடலில் போய் வியாபாரம் செஞ்சுருக்காரு. இவர் இங்கேயே பெரிய வணிகன், உள்ளூரில் வியாபாரம் செய்கிறாங்க. 2-3 வணிகர்கள் இருப்பாங்க, பார்ப்போம். பூம்புகார் வணிகம் செய்த மேலை நாட்டை இருப்பாங்க. அப்போவே கிமுலேயே கிரேக்கர்கள் வந்து இங்கே வியாபாரம் செஞ்சுருக்கான் அப்படின்னா பார்த்துக்கோங்க. கிரேக்கம் எங்கே தெரியுமா இருக்குது? இங்கே இருக்குது. இந்த பாருங்க, இங்கே இருக்குது. இங்கே இது துருக்கி, இது கிரேக்கம் ஒன்று ரோமானியம், பக்கத்து நாடுகள். அவன் வந்து இங்கே வந்து தங்கி இருந்திருக்கானா பார்த்துக்கோங்க. தங்க காசெல்லாம் கொண்டு வந்து இங்கே அச்சடிச்சிருக்கானுங்க மதுரையிலலாம். நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்திருக்கான் பாருங்கள். நடுவில் எங்கே போச்சு அதெல்லாம் தேடணும்ல. அதான் வரலாறு முக்கியமாக வச்சு இல்லை கடவுள் பேரை வச்சு நாசம் பண்ணிட்டானுங்க. அடுத்தது பட்டினப்பாளையின் ஆசிரியர் கடியலூர் உத்திரங்கண்ணனார். கேட்பாங்க, பட்டினப்பாளை எந்த நகரத்தை பற்றி பேசுது? எந்த நகரம்? பூம்புகார். பூம்புகாரில் வாழ்ந்த கோவலன் கண்ணனுடைய தந்தை 2 பேர்த்த பற்றி பட்டினப்பாளையில் சொல்லியிருக்கு. ஓகேவா? பட்டினப்பாளை சங்ககால இலக்கியம். ஓகேவா? சரி. சங்கம் வளர்த்த நகரம் மதுரை. மதுரை யாரோட தலைநகரம்? பாண்டியர்களின் தலைநகரம். கதையாக பாடமாக கேள்வியாக படிக்காதீங்க, கதையாக படிங்க. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த சங்க காலமே இல்லை, சரி இருந்தாலும் பரவாயில்ல. கடைச்சங்க காலம், சங்க காலம் 3ஆக பிரிக்கிறாங்க. தமிழில் இருக்கா? தமிழில் சங்ககால இலக்கியங்கள் இருக்குது தானே தமிழில் சிலபஸில். சரி. முதற் சங்கம் அதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறாங்க. முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். இல்லை கடைச்சங்க கால நூல்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு உடான்ஸ் விட்டு வச்சுருக்காங்க. கடைச்சங்க காலத்தினுடைய காலம் அதுவும் உடான்ஸு. என்னவா? கிமு 300 கிபி
300 வரைக்கும். அமர்நாத் இருக்கார்ல ராமகிருஷ்ணன், கீழடி ஆய்வு செஞ்சு அது போனால் கிமு 900க்கு போயிடுச்சு எவிடன்ஸு. அங்கே வாழ்ந்த மக்கள் சங்ககால இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்க மாதிரி வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ்லாம் கிடச்சிருச்சு. சரி, கார்பன் டேட்டிங் பண்ணப்போ அது என்னவா இருக்குது, கிமு 900க்கு போயிடுச்சு. கரண்டில் போயிட்டுருக்குது, கரண்ட் அஃபேரில் கூட கேட்கலாம். அதை தான் என்ன பண்ணுறாங்க, இப்போது திருத்தி கொடுங்க அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணாங்க தெரியுமா. நான் கூட திருத்தி தரமாட்டேன்னு சொன்னார்ல, அந்த கதை தான் இது. புரிஞ்சு படிங்க தயவு செஞ்சு, நடப்பு வாழ்க்கையோட. சும்மா கேள்வி பதிலை மனப்பாடம் பண்ணாதீங்க மொக்கையா. இந்த கதை தான் இது. அப்போ அந்த சங்ககால இலக்கியங்களோட காலத்தை இவ்வளோன்னு சுருக்கிட்டானுங்க அவனுங்க நம்ம ஊரில். அது தாண்டி அங்கே போகுது, கேட்கலாம், கேள்வியை கூட கேட்கலாம். டிஎன்பிசியில் கேட்டிருக்கான் இப்போ ரீசெண்டாக உள்ளதில் கீழடி பற்றி. சரி, அந்த சங்க காலத்தில் 49 புலவர்கள் இருந்ததுக்கான அந்த இலக்கியங்கள் இருக்குல்ல, அதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சங்க காலத்துக்கு முற்பட்ட இடைச்சங்க காலம் இருக்குல்ல, கடைச்சங்க கால நூல் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட காலம்தான் இது, கிமு 300லேருந்து கிபி 300. கடைச்சங்க காலத்துக்கு அந்த 10 பாட்டு 8 தொகை நூல்லாம் இருக்குது, தமிழுக்கு யூஸ் ஆகும் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் கடைச்சங்க கால நூல்கள். திருக்குறள் வந்துட்டு சங்கம் மருவிய காலம், 300க்கு அப்புறம் களப்பிரர்கள் ஆட்சி நடக்கும். அந்த காலத்தில் எழுதப்பட்டது தான் அந்த அறநூல்கள்னு வந்திருக்கு பாருங்கள் தமிழில் சிலபஸ். அறநூல்கள் எது சார்? திரிகடுகம், திருக்குறள், அறநூல்லாம் இருக்குல்ல, நான்மணிக்கடிகை, இதெல்லாம் அதில் வரும். இன்னா 40, இனியவை 40, இதெல்லாம் இதில் வரும். திருக்குறளுமே இதில் தான் வரும். இதில் சங்கம் மருவிய காலம், களப்பிரர் காலம், கிபி 300க்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சு படிங்க சரியா, மனப்பாடம் பண்ணாதீங்க. சரி, அந்த இப்போ சரி இங்கே வந்துக்குவோம். அந்த கடைச்சங்க காலம் இருக்கு இல்லையா, கடைச்சங்க காலத்துக்கு முற்பட்ட ஒரே நூல் எதுனா தொல்காப்பியம். வேறு நூல் எதுவும் கிடைக்கல, எல்லாத்தையும் எரிச்சு விட்டானுங்க, ஓலைச்சுவடியெல்லாம் எரிச்சிட்டானுங்க. அது ஒன்று தான் கடைச்சங்க கால நூலுக்கு முற்பட்டது. அகத்தியமா? ஆமாம், ஆற்றுல விடுவான், சேத்துல விடுவான், அப்புறம் நெருப்பில் விடுவான், எல்லாம் பண்ணானுங்க சரியா. அதெல்லாம் நம்ம அங்கே பார்ப்போம். அடுத்தது எல்லா வேலையும் பண்ணி அழிச்சு விட்டானுங்க. கொஞ்சம் கொசுறு இங்கிலீஷ்காரனால தப்பிச்சிச்சு இதெல்லாம், புரிஞ்சுதா? இங்கிலீஷ்காரன் இல்லைன்னா இதையும் காலி பண்ணியிருப்பானுங்க எல்லாத்தையும். அடுத்தது பண்டைய பாண்டியர்கள். சரி, கேள்வி தான் வரும். கடைச்சங்க கால தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை? 49. கடைச்சங்க காலத்துக்கு முற்பட்ட நூல் அது தொல்காப்பியம். அது இலக்கண நூல். தமிழில் கேட்பான், தமிழுக்கு சேர்த்து நடத்துகிறாங்க பார்த்துக்கோங்க. தொல்காப்பியம் இலக்கண நூல். அதுக்கு முன்னாடி அகத்தியெல்லாம் இருந்ததுக்கு வார்த்தை எவிடன்ஸ் எங்கேயுமே இல்லை, இவனுங்க விட்டு கற்றுக்கதை. சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம் வாங்க. இப்போ பண்டைய பாண்டியர்கள் சொன்னோம் இல்லையா, பண்டையனா பண்டைய கால இந்தியா, கிமு 300லேருந்து கிபி 300 வரைக்கும் இருந்தவங்க. ரைட். அவங்களுடைய துறைமுகங்கள் கொற்கை, உவரி, தொண்டி, இதெல்லாம். கொற்கை தான் இப்போ உள்ள தூத்துக்குடியாக இருக்கும். மேப்பை வச்சு பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் கேட்பாங்க, யாரோட துறைமுகம்? பண்டைய காலத்தில் ரோமானிய நாணயங்கள் தொழிற்சாலை எந்த நகரத்தில்? மதுரை. இப்போ தானே சொன்னேன், அவங்க ரோமானிய தொழிற்சாலையை வச்சுருந்தானு. சார் இது பார்த்தோம் சார், எது? காவேரி பூம்பட்டினம். அங்கே வியாபாரம் செஞ்சுருப்பான். பட் அவனுடைய நாணயம் அச்சடிக்கக்கூடிய இடம் இருந்துச்சுல்ல, மின்டிங், மணி அச்சடிக்கிறது, அது எங்கே இருந்ததுன்னா மதுரையில் இருந்துச்சு. மதுரை கடற்கரையிலலாம் இல்லை, உள்ளே தான் தள்ளி இருக்கு, அங்கேயே வச்சுருந்துருக்கான். அப்போ நாணயம்னா இப்போ உள்ள நாணயம் இல்லை, தங்கத்தில் பார்த்துக்கோங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்ம உயர்ந்த நாகரிகத்தோடு இந்த மக்கள் இருந்துருக்கணும் நம்ம முன்னோர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவனும் திருடலை, பொய் பேசலை, அந்த மாதிரி இருந்திருக்கானுன்னு அர்த்தம். அதெல்லாம் கட் பண்ணிட்டானுங்க. தமிழே தான் நம்மளை படிக்க விட மாட்டேங்கிறானே, அப்போ எங்கே விளங்கும்? அடுத்தது சரி, அது அப்புறம் பேசிக்குவோம். தூங்கா நகரம் படம் வந்துச்சா? தூங்கா நகரம்னு மதுரை. அந்தளவுக்கு நாலங்காடி அல்லங்காடியெல்லாம் நடத்திட்டுருப்பாங்க. இது கூட வரலாம் பார்த்துக்கோங்க. நாலங்காடினா பகலில், அல்லங்காடினா நைட்டில். 24 ஹவர்ஸ் அங்கே வந்து வியாபாரம் நடந்திருக்கு. அடுத்தது அதான் தூங்கா நகரம். கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனீஸ் தனது குறிப்புகள் தமிழகத்தின் எந்த நாகரிகத்தை பற்றி? மதுரை நகரம். கிரேக்க வரலாற்று மெகஸ்தனீஸ் மௌரியரோடு வருவாங்க வட இந்தியாவில். மௌரியர்னு பார்த்தோம்ல, அங்கே தூதுவராக வந்திருப்பாங்க. இவர் யார் அப்படின்னு, மெகஸ்தனீஸ் அப்படின்னா அலெக்சாண்டர் இருக்கார்ல, அவரோட கவர்னர் அலெக்சாண்டரோட கவர்னரு, அவரோட தூதுவர் தான் மெகஸ்தனீஸ்.
இவர் எங்கே இருப்பார்னா வட இந்தியாவில் இருப்பாங்க. இந்த இடத்துல ஆட்சி செஞ்சிட்டு இருப்பாங்க. இங்கே இந்த ஏரியாலாம் வந்துட்டு கிரேக்கர்கள் ஆட்சி. இங்கே தான் மெகஸ்தனிஸ், செலுக்கஸ், நிக்கேட்டர், இவருக்கு அலெக்சாண்டர் கிரேட் அலெக்சாண்டர் அவரோட ஆளுநர் இந்த ஏரியா ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கிரேக்கத்தோட நாடு இதிலிருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக இருக்கும். சரியா? கவனிங்க, இங்கே இந்த ஏரியாவில் வந்துருப்பாங்க செலுக்கஸ் நிக்கேட்டர். அவருடைய தூதர் செலுக்கஸ் நிக்கேட்டர் இங்கே இருக்கும்பொழுது இங்கே தான் மௌரிய பேரரசு இருக்கும். மௌரிய பேரரசுக்கு தூதுவராக போவார் யார்? மெகஸ்தனி. ரொம்ப முக்கியமான ஒரு அங்கே அந்த கதையை லிங்க் பண்ணிட்டேன். அவர் இங்கே வாழ்ந்த இந்த பாண்டிய மன்னர்களை பற்றி குறிப்பெழுதியிருக்காரு. சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி. சரியா? கதையை கேட்டுட்டு வாங்க. அதை பற்றி, அதுவும் இல்லாமல் அந்த மன்னர்களை பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக மதுரை மாநகரத்தை பற்றி பேசியிருக்காரு அப்பயே. இப்போ பாருங்கள், கிரேக்கம் இருக்கு இல்லையா? கிரேக்கத்தில் அந்த என்ன நகரம் அது? ரோம் நகரமா? ரோம். அந்த நகரம் தான் ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்கிற நகரன்றான். அந்த காலத்துலேயே எங்கே இருந்திருக்கு? மதுரை இருந்திருக்கு. அதை சேர்த்தணும் நம்மளும் விட மாட்டேங்கிறானுங்க. வரலாறு, உண்மையான வரலாறு வெளியில் விட மாட்டேங்கிறானுங்க. கல்வி கற்பதற்காக காஞ்சியிலிருந்து கடிகைக்கு வந்த சீனர் யுவான் சுவாங். இவர் யாருன்னா சீனாக்காரர். சரியா? இங்கேருந்து வருவார். புத்த மதத்தோடு தொடர்புடையது. அங்கேருந்து வந்துட்டு பாக்யான், யுவான் சுவாங் காலத்தில் இங்கே நாலந்தா பல்கலைக்கழகம் அங்கே இருக்கும். அங்கே வந்துட்டு அப்படியே இங்கே இந்தியாவுக்கு வருவார். சரி, இங்கே காஞ்சிபுரத்துக்கு வருவார். அங்கே வந்துட்டு அப்படியே சுற்றிட்டு சீனாவுக்கு அப்படி போவார். வரலாற்று குறிப்பு இருக்குது, அதை வச்சு அவங்க சொல்கிறாங்க, கேட்பாங்க. யுவான் சுவாங். இன்னொருத்தர் இருப்பார் ஃபாகியான். அவர் அதுக்கு முன்னாடியே வந்திருப்பார். அதுக்கப்புறம் யுவான் சுவாங். இவர் பண்டைய தமிழகத்தின் துறைமுக நகரம் எது? பூம்புகார். அதை முன்னாடி பேசியாச்சு. பண்டைய தமிழகத்தின் வணிக நகரம்னா மதுரை. துறைமுகம்னா கடற்கரை ஓரத்தில் இருக்கிறது. வியாபாரத்துக்காக உள்ள ஒரு நகரம் வந்து மதுரை. டீட்டெயிலாக நம்ம அதை இதில் பார்ப்போம், இப்போ வேண்டாம். பண்டைய தமிழ் கல்வி நகரம். கல்விக்கு பேர் போன ஊர் எது? காஞ்சிபுரம். கல்வி கொடுத்தவன் யார் தெரியுமா? சமணர்கள். இந்தியா முழுவதும் இருந்த ஃபேமஸான மதம்னா புத்த மதமும் சமண மதமும் தான். சரியா? 6ஆம் நூற்றாண்டு வரைக்குமே, 3ஆம் நூற்றாண்டு வரைக்குமே இருந்துச்சு. அப்புறமேல வந்து தான் இந்த ஆரியன்ஸ் உள்ளே பூந்து இவனுக்கு ஒரு கடவுளை உருவாக்கி அது புத்தரையும் மகாவரெலாம் கடவுளாக மாற்றி அவனுக்கு உள்ளே இழுத்துக்கிட்டு மக்கள் என்ன நாலேஜ் இல்லாமல் இருக்கான். கடவுள்கிட்ட நான் டீல் பண்ணுறேன் வான்னு மந்திரத்தை சொல்லி ஏமாற்றி அவங்க தங்கியிருந்த இடத்துல என்ன பண்ணிட்டானுங்க? கோயிலாக மாற்றிட்டானுங்க. உண்மையான வரலாறு போய் செக் பண்ணுங்கள். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் காளிதாசர். ஏன்னா அங்கே கல்வி கொடுத்துருக்காங்க. கல்வினா மக்களை கூப்பிட்டு வந்து எழுத படிக்க கற்றுக் கொடுக்கறது, நல்ல விஷயம் கற்றுக் கொடுக்கறது. புத்தர் மகாவீரர்லாம் இருக்காங்களா, அவங்களுடைய போதனை அதெல்லாம் பார்ப்போம். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியவர் திருநாவுக்கரசர். அப்புறம் தொண்டை நாட்டின் மிக பழமையான நகரம் காஞ்சி. தொண்டைனா வட தமிழகத்தை தொண்டை நாட்டுன்பாங்க. சரியா? அங்கே ஆட்சி செஞ்சவங்க பல்லவர்கள். அடுத்தது தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி போன்றோர் வாழ்ந்து போதி தர்மர். படத்தில் வரும்ல, எந்த படத்தில்? 7ஆம் அறிவு. பிறந்து வாழ்ந்த இடமா அதான் காஞ்சி. அப்புறம் தான் இந்த பக்தி இயக்கத்தினர், வேறு மதத்தினருக்கெல்லாம் ஆரியன்ஸ் உள்ள பூந்து ராஜாவை கரெக்ட் பண்ணிடுவான். மந்திரம் ஓதி நான் ராஜா கடவுள்கிட்ட டீல் பண்ணுறேன், சண்டா முண்டான்னு கத்தி கடவுள்கிட்ட நீ ஜெயிச்சிட்ட, என்னால் தான் ஜெயிச்ச, கடவுள்கிட்ட பேசி டீல் பண்ணிட்டேன் அப்படின்னு ராஜாவை கரெக்ட் பண்ணிடுவான். அப்போ ராஜா வச்சு இந்த ஊரில் இருக்கக்கூடிய இவனுங்க பாட்டில் யார்? இந்த புத்த மத சமண துறையெல்லாம் அங்கங்கே பாறையில் கீரையில் காட்டில் சுற்றிக்கிட்டு ட்ரெஸ் இல்லாமல் கோமணம் கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பானுங்க. மக்களை கூப்பிட்டு அறிவுரை கொடுப்பானுங்க. இவனுங்களை காலி பண்ணணுன்னு சொல்லிவிட்டு அப்போ தான் என்ன பண்ணுவானுங்க? வேலையெல்லாம் பண்ணி கழுவேற்றி கொள்வாங்க இந்த இவனுங்களெல்லாம். புத்த மத சமண மத துறவிகள்லாம் தந்திரமாக ராஜாவை முடித்து அவன் சொல்கிறான்னு கொண்டு போடுவானுங்க. அப்போ தப்பிச்சு ஓடினவர் தான் யார்? போதி தர்மர். தப்பிச்சு எங்கே ஓடிடுவார்? சீனாவுக்கு ஓடிடுவார். அங்கே அவர் கடவுளாகிடுவார். இன்னும் வரைக்கும் இருக்காரா? முட்டாள் மக்கள் தானே, எவனாவது ஒருத்தன் கிடச்சானே கடவுளாக்கிடுவானுங்க. அந்த மாதிரி கோவில்களின் நகரம் காஞ்சிபுரம். நிறைய கோயில் இருக்கா? பல்லவர்கள் காலத்தில் பல்லவர்களுடைய தலைநகரம் காஞ்சிபுரம் தான். அடுத்தது கைலாசநாதர் கோயில் அங்கே தான் இருக்குது. பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் கட்டப்பட்டது. காஞ்சிபுரத்தில் இன்னும் இருக்குது. அங்கே இந்த கோயிலை பார்த்துட்டு வட இந்தியாவில் நிறைய கோயில் கட்டியிருக்கானுங்க. பௌத்த துறவியான மணிமேகலை தனது கடைசி காலத்தில் எந்த நகரத்தில் கழித்தார்? மணிமேகலை எங்கே வருவாங்க?
மணிமேகலை கதாபாத்திரத்தில் வருவாங்க. யார் அவங்க? யார்? சிலப்பதிகாரத்தில் வருவாங்களா அவங்க? கதையை யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். அதுதான் அவங்க 2 பேர்த்துக்கு பிறந்த குழந்த துறவி ஆயிடுவாங்க. சரியா? இவங்களை பற்றின கதை தான் என்னது? மணிமேகலை. இரட்டை காப்பியம் எதாவது? தமிழ். ரைட், பாருங்கள், தமிழ் எல்லாமே சேர்ந்து கவர் பண்ணுவோம். ஏரிகளின் மாவட்டம் நம்மளது காஞ்சிபுரம். தமிழ்நாடே வந்து மழை கம்மியாக பெய்கிற மாவட்டம் தாங்க, சரி இடம் தாங்க. ஜாகிரஃபியில் பார்ப்போம். சரியா? அதனால் இங்கே வந்து அதுவும் வருஷத்தில் கொஞ்ச நாள் தான் மழை பெய்யும். அந்த மழையை தண்ணி என்ன பண்ணும்? சேமித்து வைக்கிறதுக்காக ஏரி குளம் இதெல்லாம் வெட்டியிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ஏரி குளம் இருக்கும். அதுமாதிரி காஞ்சிபுரத்தில் ஏகப்பட்டது இருக்குது. அதனால தான் ஏரிகளின் மாவட்டம் எது? காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துலேருந்து எந்தெந்த மாவட்டத்தை பிரிச்சுருக்காங்க? இப்போது கரண்ட் அஃபேரில் கேட்பான், பார்த்துக்கோங்க. சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்து உடைத்து. பாண்டிய நாட்டில் முத்து இருக்குல்ல, எது இன்னமும் தூத்துக்குடி முத்துனா ஃபேமஸ் வேர்ல்டு வைடு. சேர நாடு வேலை முடித்து. சங்ககால மன்னர்கள் மூவேந்தர்கள் இவங்க தான். வேலைன்னு அர்த்தம்? வேலம் யானை, என்னது ஆனை சொல்லுங்கள். தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. காஞ்சிபுரம் சான்றோர் கல்வி கரை இல்லாத காஞ்சி எல்லாம் சொன்னாங்களா? ரைட், அவ்வளோதான். அடுத்தது வேத காலம். வட இந்தியாவில் போயிடணும். இது பார்த்தோம்ல எது? சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தோம்ல. இப்போ நம்ம எங்கெங்கே பார்த்தோம் பாருங்கள் லைட்டாக. இங்கே சிந்து சமவெளி இங்கே பார்த்தோம். இங்கே பார்த்தோம் நம்மளோட சங்க காலம் எல்லாம். மீண்டும் வட இந்தியாவுக்கு போகிறோம். சிந்து சமவெளி மக்கள் இருக்காங்க அங்கே. கைபர் போலன் பாஸ் வழியாக ஒரு குரூப் உள்ளே வரானுங்க. மாடு பேசிக்கிற குரூப்பு, ஆண்கள் மட்டும் வரானுங்க. உள்ளே பூந்து இந்த மக்களை மிரட்டி கிரட்டி உருட்டி அவன் கண்ட்ரோல் கொண்டு வந்துடுறான், கடவுள் பேரை சொல்லி. ஆரியர்கள் இந்த மக்களோடு சேர்ந்து வாழ்கிறான். இந்த ஏரியாவில் இருந்த மக்களோடு திருமணத்தில் குழந்தை பெற்றுக்கிறாங்க. சரியா? அப்புறம் அந்த மக்களோடு சேர்ந்து வாழ்கிறான். ஆனால் அவன் என்ன பண்ணிக்கிட்டான்? நாங்கள் ஆண்கள், நாங்கள் எங்கள் இனத்தில் உள்ள ஆண்கள், நாங்களாம் உயர்ந்தவர்கள், கடவுளுக்கு நான் யார்? ஏஜெண்ட்டு, நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு வச்சுக்கிட்டு இந்த பக்கத்தில் இருந்த மக்களை சூத்திரர்கள்னு பேரை மாற்றிடுறான். சூத்திரர்கள்னால் சூத்திரம் தெரிந்தவர்கள். சூத்திரன்னா டெக்னிக், வேலை செய்கிறதுக்கான டெக்னிக்ஸ் இருந்தவன். இந்த மக்கள் தான் எப்படி வாழ்கிறான்? வீடு கட்டுறான், செங்கல் தயாரிக்கிறான், வீடு கட்டுறான், பானை தயாரிக்கிறான், விவசாயம் செய்கிறான், எல்லா சூத்திரமும் தெரியுது, கப்பல் கட்டுறான். அதனால் சூத்திரர்கள் பேரை மாற்றிடுறான். இங்கே தான் வினையே ஆரம்பம். அதேமாதிரி பெண்கள் அடிமையாக்குறான் கடவுள் பேரை சொல்லி. சரியா? என்னென்னு கேட்டால் வேதத்தில் சொல்லியிருக்கு, பெண்கள்லாம் பீடை பிடித்தவர்கள், பேசாமல் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதை பற்றின விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அதான் வேத காலம். இங்கே தான் ஆரம்பம். எங்கடா இவ்வளோ சூப்பராக இருந்தால் 4000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, எங்கடா அழிஞ்சு போனோன்னா இங்கே தான் காரணம். வெளியிலேருந்து வந்த ஒரு குரூப்பு மாடு மேய்ச்சிட்டு இருந்தவன் இங்கே வந்த மக்களை அடிமையாக்கி ஏன்னா இந்த மக்கள் கடவுள் நம்புகிறான். ஏதோ ஒன்று தேடுறான், கிடைக்கல, கடவுள் தான் அதை நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஸோ கடவுள் பேரை வச்சு நான் ஏஜென்ட் கடவுளுக்குன்னு சொல்லி ஆஃப் பண்ணிடுறான். இந்த மக்கள் பேசின மொழி தான் இது ஆரிய மொழி, சமஸ்கிருதம். வடமொழின்னு சொல்லுவாங்க. தமிழில் வடமொழின்னா கேட்பாங்க கேள்வி, பார்த்துக்கோங்க. வடமொழி எனக்கு குறிக்கப்படுவது இது பூந்தி. சரி, ஹிந்தின்னு சொல்லிடாதீங்க. நிறைய பேர் ஹிந்தி பண்ணிட்டுலாம் இருக்கலாம். இந்தியோட வரலாறு போய் எடுத்து பாருங்கள். இந்தியோட வரலாறு வெறும் 150லேருந்து 200 வருடம். யூரோப்பியன்ஸ் உருவாக்குன ஒரு மொழி. சரியா? எல்லா மொழி எப்படி இங்கிலீஷ் எப்படி இருக்குது? இங்கிலீஷில் தானாக எந்த ஒரு வார்த்தையும் வந்திருக்காது. அது மாதிரி. சரி, ரொம்ப தூரம் வெளியில் போகக்கூடாது. டைம் இல்லை உங்களுக்கு. வேத காலம் அங்கேருந்து உள்ளே வந்து போதுறாங்க. வேத காலம் 1500 முதல் கிமு 600 வரை. அடுத்தது ஆரியர்களின் மொழி இந்தோ ஆரிய மொழி. அதானது சமஸ்கிருதம். ஆரியர்கள் எந்த பகுதியிலிருந்து இந்தியாவிற்கு குடியானார்கள்? மத்திய ஆசியா. புரிஞ்சுதான்? நான் சொன்னல, அவங்களே தான் புக்கில் தான் போட்டிருக்காங்க. இங்கேருந்து உள்ளே வராங்க. கைபர் போலன் கணவாய் வழியாக உள்ளே வராங்க. ஆரியர்கள் எந்த வழியாக இந்தியாவுக்குள்ள? கைபர் கணவாய் வழியாக. கைபர் போலன் ரெண்டையும் சேர்த்திங்க. இப்போ உள்ள பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு நடுவில் இருக்கும். கணவாய்னா மலைக்கு நடுவில் ஒரு பள்ளம் இருக்குது, அது வழியாக நடந்து வரலாம். முகடுக்கு போக தேவையில்லை. கணவாய் இங்கிலீஷில் பாஸ், இங்கிலீஷில். சரியா? ரைட்.
முதலில் ஆரியர்கள் குடியேறிய இந்திய நிலப்பகுதி வடமேற்கு இந்தியா. வந்தவொடனே என்ன பண்ணுவானுங்க, இந்த ஏரியாவில் சிந்து சமவெளி மக்கள் இருக்காங்களா அந்த ஏரியாவில் குடியேறான். ஃபஸ்ட்டு பார்ட்டில் 600 கிமு 1500 1000 வரைக்கும் ரிவர்ஸில் வரணும் ஃபஸ்ட்டு பார்ட். அப்புறம் அங்கேருந்து இந்த பக்கம் நகருவாங்க. சிந்து சமவெளி மக்கள் ஆல்ரெடி என்னென்ன தெரிஞ்சு வச்சுருந்தான், செம்பு தங்கம்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தான். இவங்க இந்த ஆரியர்கள் வரும்பொழுது இரும்பு தெரிஞ்சிருப்பாங்க. ஸ்க்ரீன் தெரிலன்னா உங்களுக்கு இது இல்லைன்னு அர்த்தம், நெட் இல்லை. லாக் அவுட் பண்ணிட்டு வாங்க. பிந்தைய வேத காலத்தில் இந்த பக்கம் வருவானுங்க, அப்போ இரும்பு தெரிஞ்சிடும். சங்க காலத்து சிந்து சமவெளி மக்களோட இவனுக்கு என்ன உலோகம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்கு, இரும்பு. அப்போ என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கு இவனுக்கு, தங்கம், செம்பு, இரும்பு 3 தெரியும். ஓகேவா? யாருக்கு? ஆரியர்களுக்கு. ஆரியர் வேத காலத்தில், வேத கால மக்கள்னு வச்சுக்கோங்க. ஆரியர்னு சொல்ல கலந்துட்டான் அவன், வெறும் ஆம்பளைங்க தான் வந்தானுங்க. இங்கே உள்ள மக்களோட தான் நான் குழந்தை பெற்றுக்கிறானுங்க. அதனால தான் அவன் வீட்டு பெண்ணாக இருந்தாலும் அதை அடிமையாக வச்சுருக்கான். ஏன்னா இங்கே உள்ள மக்களில் பெண்கள், அதனால். சரியா? இப்போ வரைக்கும் அது தொடரும் பாருங்கள். அப்புறம் பாரதியார் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து வட இந்தியா கதையெல்லாம் போய் பாருங்கள். நம்ம ஊர்லேயும் அப்படி தானே இருந்துச்சு. சரியா? ரைட். அடுத்தது, வேத காலத்தில் முதலில் பயன்படுத்திய உலோகம். அப்போ தான் இரும்பு வருதுன்றான். ஆனால் அதுக்கு முன்னாடி இரும்பு பயன்படுத்தினோன்னு நம்ம கீழடியில் கிடச்சிருச்சு. கீழடியில் தமிழ்நாட்டில் கிடச்ச, இப்போ தமிழ்நாடுக்கு வரும்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது பல அவனுக்கு அவன் டிஃபைன் பண்ணுறாங்க, நான் தான் உயர்ந்தேன் உன்னோட அப்படின்னு. நம்ம அதெல்லாம் தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறோம். சரி, ரைட், பார்ப்போம். ஆரிய நாகரிகத்தின் இயல்பு என்ன? கிராம நாகரிகம். ஆனால் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த சிந்து சமவெளி மக்கள் நகர நாகரிகம். புரியுதா? அடுத்தது, கால்நடை மேய்க்கிறது. வேறு என்ன, இந்த மாடு மேய்க்கிறது, அவ்வளோதான். மாடு மேய்ச்சிட்டு அப்படியே போயிட்டே இருப்பானுங்க, புல்வெளியை தேடி போயிட்டே இருப்போம். நாடோடி. நாங்கள் கிராம நாகரிகம் கூட ஒரு இடத்துல செட்டில்டு, அது கூட கிடையாது, நாடோடி வேணுங்க. அடுத்தது, ஆரியர்கள் முக்கிய சொத்து கால்நடைகள். ஆரியர்கள் இந்தியாவில் முதலில் குடியேறிய பகுதி எவ்வாறு அழைக்கப்படுது? சப்த சிந்து ரீஜன். சப்தனன்னு அர்த்தம் 7, சிந்து நதி அந்த ரீஜன். எது? சிந்து நதியும் அதோட துணையாறுகள் இருக்குல்ல, அவங்க ஓடுற ஏரியா. சிந்து, சேனாப், ராவி, சட்லஜ், பியாஸ், 6 தான் இருக்குது. 7வது ஒன்று காணும். அதான் சரஸ்வதினு கதை விட்டானுங்க. சரஸ்வதினா நதின்னு அர்த்தம். கதை விட்டு சரஸ்வதி சிந்து நாகரிகன்ட்டானுங்க. இப்போ பொய்யது. அடுத்தது, ஆரியர்கள் கங்கை சமவெளி குடியேறிய காலம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1500 எங்கே வந்து ஏறுறான், இங்கே வந்து குடியேறான். அப்புறம் அங்கேருந்து அவன் வேலை செய்ய மாட்டான். அங்கே இந்த மக்களை வச்சு மிரட்டி கட்டி உருட்டி வேலை செஞ்சுட்டு இங்கே உள்ள காட்டெல்லாம் அழிச்சிட்டு இந்த மக்களை அடிமைப்படுத்தி அப்படியே குடி போயிடுறாங்கலாம். அவனுடைய கலாச்சாரம் ஆனால் அங்கே இருக்கும். என்ன கலாச்சாரம்? பிராமணா, சத்திரியா, வைசியா, சூத்ரா, ஆணுக்கு பெண்களெல்லாம் அடிமை. ஆனால் சிந்து சமவெளி காலத்தில் பெண்கள் எப்படிப்பட்டாங்க? பெண்கள் கடவுளை தான் வழிபட்டான். அப்படியே மாறுது. எங்கடா மாறுச்சுன்னு சொன்னால இங்கே தான் மாறுது. ஆரியர்கள் காலத்தில் தான் மாறுது. ஏன்னா அவன் பெண்களோட வரல, ஆண்கள் மட்டும்தான் வரான் அங்கேருந்து. சரி, அதெல்லாம் இந்த வரல சார், இப்படிலாம் வரலாறு சொல்லித்தரல சார். அதான் வரலாறு, சும்மா வார்த்தையை மனப்பாடம் பண்ணுறது வரலாறு இல்லை. சரியா? சரி. கிமு 1000 அங்கேருந்து இங்கே வரான். அதுக்கு பேர் தான் பிந்தைய வேத காலம்பாங்க. 1500க்கு இந்த ஏரியாவுக்கு வரான், 500 வருஷம் இங்கேயே இருக்கான், 1000 இந்த ஏரியாவில் குடி போகிறான். பிந்தைய வேத காலம். அப்போ தான் இரும்பு முதல்ல பயன்படுத்துவான். காட்டெல்லாம் அழிக்கிறான், விவசாயம் பண்ணுறான், எல்லாம் நடக்குது. அடுத்தது, 4 வேதங்கள். ரிக், யஜூர், சாம, அதர்வன வேதங்கள். ஆனால் எழுதப்படலை. வேதம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி எழுதி வைக்கல. ஆக்சுவலாக இது இப்போ வரலாறே ஒரு போங்கு வரலாறு. எழுதப்பட்ட அவங்க நடந்தால் தான் வரலாற்று இருக்காங்க. இவங்க எழுதவே கிடையாது. இவங்க கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய வேதங்கள்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவனுடைய பையனுக்கு சொல்லிக் கொடுப்பான் மந்திரத்தை. அசத்தோமா சத்கமயம் தமசோமா தோதி ஓம் பூர்வ ஸ்வாகா அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணிக்குவான். என்னடா அர்த்தம்னு கேட்டால் தெரியாது. அப்படி அவனோட பையனுக்கு அவனோட பையனுக்கு அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தானுங்க. எழுதவே கிடையாது. சரி, ரொம்ப உள்ளே போக வேண்டாம். அந்த மாதிரி அப்புறம் 4 வேதங்களா? சரி, பிராமணங்கள், ஆரணியங்கள், உபநிடதங்கள். இதெல்லாம் சுருதிகள் அப்படிம்பாங்க. சுருதி என்ன படாது? போக்கிரியா? அந்த சுருதி இல்லை, இந்த சுருதி தான் அங்கே வச்சுட்டாங்க. இதெல்லாம் சுருதிகள். கேட்பாங்க வேத காலத்தில் சுருதிகள் எவை? சுருதிகள் அல்லாது எதுன்னு கேட்பான். இதில் 3 கொடுத்துட்டு இன்னொன்று கொடுத்து 4 வேதம். பிராமணங்கள்
ஆரண்யங்கள் உபநிங்கள். அடுத்து ஸ்மிருதி அப்படின்னு, அதெல்லாம் சுருதி, இது ஸ்மிருதி. இதெல்லாம் மாற்ற இயலாது ஸ்மிருதிகள்லாம். சுருதி மாற்றலாம், மீ நடுவில் சேர்த்திட்டான். சரியா? அது ஆகமங்கள் சொல்கிறாங்களா, அதெல்லாம் மாற்ற முடியாது அப்படியே. அது தாந்திரீகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள். இதிகாசம்னா இது ராமாயணம் மகாபாரதம்லாம் பாருங்கள். அதனால தான் நான் சொல்லுவேன், அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறீங்க இங்கே. கிருஷ்ணனுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, ராமனுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, மகாபாரதத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. சரி ரைட்டு கொண்டாடுங்க, அவ்வளோதான். இதெல்லாம் எங்கே இருந்துச்சு? அங்கே பாருங்கள், வரலாறுல தான் சொல்கிறேன், நான் எதுவும் எக்ஸ்ட்ராலாம் சொல்லலை. ஆமாம். ஸ்மிருதி என்பதன் பொருள் இறுதியான மற்றும் எழுதப்பட்ட பிரதி. இறுதி, அதுதான் ஃபிக்ஸட், மாற்ற முடியாது. அப்போ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன இருந்திருக்கு? சுருதி இறுதியானது இல்லை, மாறலாம், எப்போ வேணாலும் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அதான் இப்போ நான் ஒன்று சொல்லிக் கொடுப்பேன் மெயினுக்கு, அவன் ஒன்று மந்திரத்தை சொல்லுவான், அர்த்தம் என்னடான்னு கேட்டால் அவனுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவான். அப்போ தான் எழுதணுன்னா மாற்ற முடியாதுல்ல, அதான் ஸ்மிருதி. ஓகேவா? அடுத்தது, இந்தியாவின் தேசிய குறிக்கோள் என்ன மற்றும் அதன் பொருள்? சத்தியமேவே ஜெயத்தே, வாய்மையே வெல்லும். வாய்மைனா உண்மை அப்படின்னு அர்த்தம். உண்மையா? வாய்மை. சரி, அப்படி வச்சுக்கோங்க. முந்தைய வேத காலம் ரிக் வேத காலத்தோட காலம் சொன்னல. முந்தைய வேத காலம் எங்கே இருப்பாங்க? சிந்து சமவெளி பகுதியில் இருப்பாங்க. கிமு 1000 சரி 1500 1000 ரிவர்ஸில் வரணும். பிந்தைய வேத காலம் அப்படியே கங்கை சமவெளிக்கு வந்துடுவாங்க. முந்தைய வேத காலத்தில் எழுதப்பட்ட வேதம் வந்துட்டு ரிக்கு. மற்ற வேதங்கள்லாம் அப்புறம் எழுதப்பட்டது, எழுதலை. உருவான காலம் எழுதலாம் இல்லை, கிபியில் தான் எழுதுறானுங்க. முந்தைய வேத காலத்தில் உருவான வேதம் ரிக்கு, மற்ற வேதம்லாம் அப்புறம்தான். வேத காலத்தில் கிராமத்தின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கிராமினி. அதான் இன்ன வரைக்கும் இருக்கா கிராமினின்னு? அரசியலின் அடிப்படையில் குலம், குலம் கோத்திரம்னு சொல்கிறாங்களே, அதில் இங்கேருந்து வந்தது தான். வேத காலத்தில் மூத்தோர்கள் கொண்ட மன்றம் சபா. இவர்களில் ராஜசபா, லோக்சபா, அந்த சபா வார்த்தையும் அங்கேருந்து அடித்தது தான். மூத்தோர்கள் மட்டும் எல்லாரும் சேர்ந்து, ஊர் மக்கள்லாம் ஒன்றா உட்காந்து சேர்ந்தான்னு வச்சுக்கோங்க, சமிதி. அதில் மூத்தவர்கள் மட்டும் மேலே உட்காந்து, இப்போ மந்திரி சபை இருக்குல்ல, அது மாதிரி. பார்லிமெண்ட்டில் எம்பிஸ் மக்களோட பிரதிநிதி, அதில் வந்து ஒரு டீம் மட்டும் மந்திரி சபையில் இருக்காங்க, அந்த மாதிரி மந்திரி சபை இது வச்சுக்கோங்க. படைத்தலைவர் வந்து சேனானி. மக்கள் வரி கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு. எது கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு? வரி. அடிப்படை கட்டமைப்பு வசதிலாம் செஞ்சு கொடுக்கணும், மக்களை பாதுகாக்கணும். அதுக்காக அவனுடைய ஒவ்வொரு சொந்த வருமானங்களும் கொஞ்சம் பணத்தை கொடுக்கணும். அது பேர் பாலி பலி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. கேட்பாங்க வேத காலத்தில் அரசருக்கு மக்கள் கொடுத்த வரிக்கு பெயர் என்னன்னு கேட்பாங்க. முந்தைய வேத காலத்தின் மற்றொரு பேர் ரிக்வேத காலம். ஏன்னா அப்போ தானே ரிக்வேதம் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் வந்தது தான் யஜூர், சாம, அதர்வனெல்லாம். எங்கே உருவானுச்சு வேத காலம்? எல்லாம் வட இந்தியாவோட முடிஞ்சு போச்சு. நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. சரியா? பாருங்கள், வரலாறு முக்கியம் அமைச்சரே. இப்படி நாம் படிக்கலை. நம்ம எஜூர் 4 வேதங்கள் என்ன ரிக், யஜூர், சாம, அதர்வனம், அவ்வளோதான். உள்ளெல்லாம் போகல. எங்கே இருந்துச்சு, எது நடந்துச்சு, எதுவுமே இல்லை. அடுத்தது, பிந்தைய வேதகால பண்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு. நோட் பண்ணிக்கோங்க. சிந்து சமவெளி மக்கள் எப்படி இருந்தாங்க? ரெட் அண்ட் பிளாக், பிளாக் அண்ட் ரெட்டு. ரெட்டு மேலே பிளாக் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டாங்க. கேட்பாங்க. அது அப்படியே நம்ம கீழடிக்கு அதுக்கு ஒத்து போகுது. சரியா? அதுக்கப்புறம் வந்த இந்த சிந்து சமவெளி மக்களோட கலந்த ஆரிய பண்பாடு, வேதகால பண்பாடு என்னவா மாறுது? சாம்பல் நிற மட்பாண்டம். சிந்து சமவெளி மக்கள், அந்த சிந்து சமவெளி கங்கை சமவெளி இருக்குல்ல, அந்த ஏரியாவில் சாம்பல் நிற மட்பாண்டம். ஓகேவா? அடுத்து என்ன சார், மண்பானைகள்லாம் வச்சு அதை வச்சு தான் அவனுடைய வாழ்க்கை எப்படி தரத்தை கண்டுபிடிப்பாங்க. அடுத்து, வேத காலத்தில் தங்க நாணயங்கள் எவ்வாறு அழைக்கும்னா நிக்ஷா சத்மனா. தங்கத்தை எப்போ பயன்படுத்தினாங்க? சிந்து சமவெளி மக்களே பயன்படுத்தியிருப்பாங்க, செம்பு தங்கம்லாம். சரியா? வேத காலத்தில் எது வருது? இரும்பு வருது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இங்கே தமிழ்நாட்டில் கிடச்ச எவிடன்ஸு இரும்பு பயன்படுத்தியிருக்கான். 3300 கிமு 3300 இரும்பு இங்கே இருந்திருக்கு, கார்பன் டேட்டிங்கில். அதை தான் வெளியிட்டாங்க மதுரையில்.
நீங்கள் அரசியலாக பார்க்கக்கூடாது, நம்மளோட வரலாறாக பார்க்கணும். இந்திய வரலாறு இதில் ஒன்றும் பிரிக்கலாம் வேணாம், இந்தியர்களுடைய வரலாறு இது. அடுத்தது, வேத காலத்தில் வெள்ளி நாணயங்கள் கிருஷ்ணா என அழைக்கப்பட்டது. கிருஷ்ணா முகுந்தா. ரிக்வேத காலத்தில் அறிஞ்சிருந்த இருக்குன்னா முந்தைய வேத காலம். உலோகங்கள் முன்னாடியே பார்த்துட்டோம்ல, செம்பு, செம்புக்கு இன்னொரு பேர் தாம்பரம், இங்கிலீஷில் காப்பர். இரும்பு ஷியாமா, தங்கம் ஹிரண்யா, அது கூட கேட்கலாம். வேத காலத்தில் தங்கத்துக்கு என்ன பேர் வச்சுருந்தாங்க அது மாதிரி. அடுத்தது, ரிக்வேத கால மக்கள் வழிபட்ட கடவுள்கள். கடவுள்னால் ஒரே ஆள் தானே இருக்கணும், பாருங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ரிக்வேத காலத்தில் ஒரு கடவுள் வச்சுருப்பான், அப்புறம் ஒரு கடவுள் மாறும், அப்புறம் இப்போ இருக்கிற கடவுள்லாம் வேறு. பிருத்வி நிலத்தின் கடவுள். உருவ வழிபாடெல்லாம் கிடையாது, கடவுள் பேர் வச்சுருக்கான் அவ்வளோதான். உருவ வழிபாடே அந்த புத்த மத சமண மதத்துலேருந்து திருடிக்கிட்டது, காப்பி அடிச்சுக்கிட்டது. அக்னி நெருப்பின் கடவுள். வாயு காற்றின் கடவுள். வாயு இருக்கா அப்போல்லாம், அக்னி, அக்னி பகவான் காற்றின் கடவுள் வாயு. வருணன் மலை கடவுள். வர்ண பகவான் கொடுக்குறாருன்றீங்களா, அப்போ எங்கே இருந்தார், அங்கேருந்து வந்துச்சிங்க. இந்திரன் இடியின் கடவுள். கேட்பாங்க யாரோட கடவுள் யாருன்னு கேட்பாங்க. நோ உருவ வழிபாடு, ஐடல் வர்ஷிப் இங்கிலீஷில். ஐடல்னால் உருவம், சிலை, அதெல்லாம் எதுவும் இல்லை. ரிக்வேத காலத்தில் பெண் கடவுள்கள் இருந்துச்சு. அதிதி யாரோட பொண்ணு, உஷா விடியற் காலை தோற்றமா. அதிதி நித்திய கடவுள், எப்போவுமே கடவுள். ஆமாம், பெண் கடவுள். பெண்களுக்கு அங்கே முக்கியத்துவம். உருவ வழிபாடு கிடையாது, இப்போ தான் இந்த கடவுள்லாம் காணும். இப்போ பிந்தைய வேத காலம் கிமு 1500 600 வரைக்கும். ரிக்வேத காலத்துக்கு அப்புறம் பிரஜாபதி மாறிட்டார், பாருங்கள், கடவுள் மாறிட்டார். விஷ்ணு, ருத்ரன் எல்லாம். ருத்ரன்னா சிவன் சொல்லிக்கிறாங்க, அது ஒரு கதை பின்னாடி, அதுக்கு பின்னாடி நிறைய வரலாறு இருக்குது, சொல்கிறேன். அப்படியே எடுத்துடலாம். என்னங்க சார், டெஸ்ட் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன் சார் புதன்கிழமை இருந்து. புரியலையே, சத்தமாக சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கள். திங்கக்கிழமையிலேருந்து இருக்கும் சார் டெஸ்ட்டு. ஆமாம், திங்கக்கிழமையிலேருந்து சேர்த்து 2-3 டெஸ்ட்டு கூட சேர்ந்து கூட போட்டுருவோம், ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் பாட்டில் படிச்சுட்டே இருங்க. அடுத்து, பண்டைய தமிழகம். பெருங்கற்காலமான ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் உள்ள? பெருங்கற்காலம் மெகாலித்திக்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, பெருங்கற்காலம்னா இறந்துடுறாங்க, அவங்கள புதைச்சிட்றாங்க. பண்டைய தமிழகத்துக்கு திரும்ப வந்துட்டோம். பண்டைய தமிழகத்தில் கொஞ்சம் அங்கே பார்த்தோம், சரியா? இன்னும் கொஞ்சம் இங்கே புதைச்ச இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய கல்லை தூக்கி வச்சுருவாங்க, அதான் பெருங்கற்காலம். அதில் சுற்றிலும் ஒரு பிளேட்டு மாதிரி கல் நட்டுட்டு அது மேலே ஒரு பெரிய கல்லை தூக்கி வச்சுருவானுங்க, அதான் பெரிய கற்காலம். மெகாலித்திக். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குதுங்க, தூத்துக்குடி மாவட்டம். பெருங்கற்காலம் எந்த காலகட்டத்தில்? பெருங்கற்காலம். கீழடி எந்த மாவட்டத்தில்? சிவகங்கை. இப்போ இருக்குது முக்கியமானது கேட்பான். பொருந்தல் என்ன ஆறு? பொருந்தல்னா ஆறு, பொருந்தல் ஆறு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து ஓடக்கூடிய ஆறு. பையம்பள்ளி வேலூர். கொடுமணல் ஈரோடு மாவட்டம். இதெல்லாம் அந்த பழைய கற்காலம், புதிய கற்கால, பெருங்கற்கால எவிடன்ஸ் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள். தமிழ்நாட்டில் பெருங்கற்கால கற்திட்டைகள் கிடைக்கப்பட்ட இடங்கள். வீரராகவபுரம் காஞ்சிபுரத்தில் கிடச்சிருக்காங்க. கும்மால மருதுப்பட்டி திண்டுக்கல். நரசிங்கப்பட்டி மதுரையில். சும்மா காதில் மட்டும் கேட்டுட்டு வாங்க. தமிழ்நாட்டில் நினைவு கற்கள், நினைவு தூண்கள் கிடைக்கப்பட்ட இடங்கள் எவை? நினைவு கற்கள், நினைவு தூண்னா புதைச்சா அதேமாரி நடுகள் அப்படிம்பாங்க. அது வந்து சும்மா கல்லை தூக்கி வைக்கிறது. இது என்ன பண்ணுவாங்க, கல்லை தூக்கி வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு தூண் மாதிரி நட்டுட்டு அதில் வந்து இவர் இந்த போரில் இறந்துட்டார். போர்னா மீன்ஸ் இந்த கூட்டத்துக்கு பக்கத்து கூட்டத்துக்கு சண்டை. இவன் இங்கே ஒரு 100 பேர் இருப்பான் அந்த கூட்டத்தில். ஊர் இதான் நாடு. பக்கத்து நாட்டில் ஒரு 100 பேர் தான் இருப்பான் மொத்தமாக. அதில் 2 பேர் சண்டை போட்டுக்குவானுங்க. அக்காப்பள்ளி பிட்டார் படம் பார்த்தீங்களா? அதில் இருக்கும் பாருங்கள், இங்கிலீஷ் படம் போட்டு பாருங்கள். அது மாதிரி அதில் இறந்து போயிடுவான். சிங்கரிப்பாளையம் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேம்பூர் எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு கேட்பான். நரசிங்கப்பட்டி மதுரை மாவட்டம். ஈரோடு மாவட்டம் குமரிக்கல். பழனிக்கு அருகே மானூர். நடுகர்கள். நடுகர்கள் தான் அந்த வீரர்கள். இது கூட இல்லை, இதுதான் நடுகர்கள்னால் இதுதான் வீரர்களுக்கு நினைவாக நடுறது.
பழனிலாம் திண்டுக்கல் மாவட்டம், வெள்ளாளங்கோட்டை தூத்துக்குடி, புலிமான் கோம்பை அடிக்கடி சொல்லுவார் பாருங்க அந்த ஊர் கம்யூனிஸ்ட்டு வெங்கடேசன் எம்பி. புலிமான் கோம்பை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு. மறுமலர்ச்சி காலம், தமிழ்நாட்டோட வரலாறு அங்கே முடிஞ்சு வச்சு. பண்டைய காலத்தில் 2 பாட்டில் முடிச்சு. நகரங்கள் அது வந்துட்டு சங்க காலம். சங்க காலத்துக்கு முன்னாடி இருந்தவங்க தான் யார், இந்த நடுகருக்கு, இந்த பெரிய கற்காலம், அதை பற்றிலாம் இந்த பாடத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்து 6th முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பண்டைய கால இந்தியாவில் அறிவு மலர்ச்சி. அறிவு மலர்ச்சின்னா ஒன்றும் இல்லை, சொன்னாலே அந்த வேத காலம் இருக்குல்ல, திரும்பவும் வட இந்தியா யார் இருந்தாங்க ஃபஸ்ட்டு, சிந்து சமவெளி மக்கள். அதுக்கப்புறம் யார் வரா, ஆரியர்கள் வராங்க. ஆரியர்கள் வந்தப்போ தான் அந்த கொடுமையெல்லாம் வருதுன்னு பார்த்தோம். ஜாதி கொடுமை வந்துடும், சரியா, சதுர் வர்ணா அப்படிம்பாங்க, 4 வர்ண முறை, பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா, அது வந்துடும். பெண்ணடிமை முறை வந்துடும். பெண்ணை கடவுளாக போட்டுன சமூகத்தில் ஆக்சுவலாக சிந்து சமவெளி மக்களே வந்துட்டு பெண் வழி சமூகம் தான். இயற்கையாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கணும். இவனுக்கு வந்து மாற்றிடுறானுங்க, ஏன்னா ஆண்கள் தானே அங்கேருந்து வரானுங்க, மாற்றி ஆண் வழி சமூகமாக மாற்றி ஒரு மாதிரி கொண்டுட்டு போகிறானுங்க கதையை. அதான் இப்போ மாறிடுச்சு அப்படியே. அந்த கொடுமையெல்லாம் நடக்குது. அப்புறம் யாகம் கீகம் நடத்தி நான் சாப்பிடாமல் உக்காந்துக்கிட்டு ராஜாவை, ஜமீன்தார் மாதிரி ஆளுங்கள்லாம் ஊர் தலைவர் தான் ராஜான்னு வச்சுக்கோங்க, அவனை போய் அதை இதையும் சொல்லி யாகம் நடத்துகிறான்றது. யாகம்னா சும்மா இப்போ நடத்துகிற மாதிரி இல்லை, அரிசி தினை இதெல்லாம் போடுறதில்ல, சரியா, நெல் அதெல்லாம் போடுறதில்ல. அப்போ வந்து மாடு குதிரை இதெல்லாம் வெட்டி போடுறது உள்ள. அப்போ யாக குண்டை எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. வெட்டி போட்டு ராஜாவை ஏமாற்றி என்ன பண்ணுறது, நான் மட்டும் வேலையே செய்யாமல் நோவாமல் நோம்பி கும்பிட்டு ஏக போகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். என் வீட்டு பெண்கள் இல்லை, என் பெண்கள் எனக்கு அடிமை, சரியா. அப்புறம் அதுக்கப்புறம் அது கீழே உள்ள சத்திரியன், அவன் தான் எல்லா செலவும் செய்கிறான். அதில் ஒரு சில சத்திரியெல்லாம் பார்க்குறான், என்னடா அது நம்மகிட்டயே வாங்கி திங்கிறான், இவன் சொகுசாக இருக்கிறான், நம்மளை போட்டு படாத பாடுபடுத்துகிறான், நம்மளை மறிக்க மாட்டேங்கிறான், பக்கத்தில் வராதான்றான், தள்ளி நில்லுன்றான், யோசிக்கிறானுங்க. அவனுக்கு தான் யார், புத்தர், மகாவீரர் மாதிரி ஆளுங்களாம். அது மாதிரி ஏகப்பட்ட பேர் உருவாயிருக்கானுங்க இதுக்கு எதிராக. இந்த ஆரிய வேத காலத்தில் நடந்த, பிந்தைய வேத காலத்தில் நடந்த மோசமானது. அதுமாரி பெண்கள்லாம் என்ன பண்ணும், நெருப்பு மூட்டி தூக்கி அள்ளி போடுறது, புருஷங்காரனை எரிக்கும் பொழுது அதில் தூக்கி போட்டு சிதையில். அப்புறம் விதவைன்ற கான்செப்ட்டு, வீட்டுக்காரன் செத்துட்டானா என்ன பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, ஒன்று செத்துப்போ இல்லைனா மூலியாக வீட்டில் உட்காரு, அந்த கான்செப்டில் இங்கே தான் வருது. இதெல்லாம் பார்த்து பாதிக்கப்பட்டவங்க அந்த காலத்து ராஜாராம் மோகன் ராய்ன்னு வச்சுக்கோங்களே, அவங்க தான் புத்தர், மகாவீரர்லாம். அந்த காலத்து ராஜாராம் மோகன் ராய் கூட பிராமணத்திலே இருந்து வந்தவர். நம்ம இவரை வச்சுக்கோங்க பெரியார்னு வச்சுக்கோங்களேன், பெரியார் சத்திரிய பரம்பரை தான். அதே மாதிரி இவர் இப்போ வந்தால் பெரியார், அவனுங்க 2500 வருஷம் முன்னாடி அவங்க வந்துட்டானுங்க. யார், புத்தர், மகாவீரர்லாம். அப்பயே இதை தான் சொல்கிறாங்க, டே அறிவு வளத்துக்கோ, நல்ல அறிவு வளத்துக்கோ, அவனும் பொய் சொல்கிறானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அறிவு மலர்ச்சி அப்படின்னு மாற்றிட்டாங்க. அப்புறம் ஒரு அப்போ ஆரம்பிக்கிறது தான். அது வந்து கிமு 6ஆம் நூற்றாண்டு தான் புத்தர், மகாவீரர் வாழ்ந்த காலம், கிமு 6ஆம் நூற்றாண்டு. அதனால தான் வேத காலம் அதோட முடியும். அங்கேருந்து அதிலேருந்து புத்தர், மகாவீரர் அவங்களுடைய காலம் தொடங்கும். புத்தர், மகாவீரர் சொல்கிற கருத்துக்களை எல்லாரும் சமம்பாங்க, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாதும்பாங்க, ஆண் பெண் சமன்றான், பிடிச்ச வேலையை செய்யடாம்மா, பிடிச்சதை சாப்பிட்றாம்மா, எல்லாத்துக்கிட்டையும் அன்பு காட்டுறான்றான். அப்போ மக்கள் எதை பின்பற்றுவாங்க, அதுதான் புத்த மதம். எல்லாம் இந்தியா ஃபுல்லாக பரவிடும், அந்த மதத்தை பின்பற்றுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 400 வருஷம் இருந்து இதே திருட்டு பசங்க என்ன பண்ணுவானுங்க, புத்தர், மகாவீரன் அவங்க எல்லாம் மாற்றிடுவானுங்க. புத்தர், மகாவீரன் கடவுளே இல்லைம்பாங்க, இவனுங்க புத்தர், மகாவீரே கடவுளாக மாற்றிடுவானுங்க. அந்த கதையெல்லாம் நடக்கும், சரியா. அடுத்தது அதான் அந்த புத்தர், மகாவீரர் காலம்தான் அறிவு மலர்ச்சி காலம். பண்டைய கால இந்தியாவின் அறிவு மலர்ச்சி காலம் 6ஆம் நூற்றாண்டில் தொடங்குது. போயிட்டு திரும்ப வந்தீங்கன்னாலாம் டைம் இல்லைங்க. கிமு 6ஆம் நூற்றாண்டு நட்சத்திரங்களின் மலை, நான் சொன்னாலே அவங்க 2 பேர் மட்டும் இல்லை, நிறைய பேர் வருவாங்க. அதில் எஸ்டாப்ளிஷ் ஆனது, ஸ்ட்ராங் ஆனது இவங்க 2 பேர் தான். அதில் ரொம்ப ஸ்ட்ராங்கானது புத்தர், மகாவீரர் ஆக மாட்டாங்க. மகாவீரருக்கு முன்னாடி 23 திருத்தங்கர் இருப்பாங்க, இவர் 24வது திருத்தங்கரானா குரு. வரலாறு இது, நான் எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் என் கருத்தெல்லாம் சொல்லலைங்க, எதுவுமே வரலாறு சொல்கிறேன். வில் டூரான் இதை விட்டுருங்க, இதை கேட்க மாட்டேன், அவர் பேர்லாம் தெரியாது பேர்லாம். அடுத்து அங்கங்கள் பூர்வங்கள், சமண மதத்தினுடைய புனித நூல்கள், அவங்க மதத்தினுடைய நூல்கள், அங்கங்கள் பூர்வங்கள்.
புத்த மதத்தினுடைய அதேமாரி புனித நூல்கள் திரிபீடகங்கள், ஜடகாஸ் ஜாதகங்கள், திரிபீடங்கள், பீடகம், சுத்த பீடகம், பீடகத்தை அங்கேருந்து சுட்டுக்கங்க. அபிதம பீடகம், சுத்த பீடகம், வினய பீடகம், இது 3 பௌத்த மதத்தினுடைய புனித நூல்கள். அங்கங்கள் பூர்வங்கள் சமண மதத்தோட. ஆமாம், சமண மதத்தில் மொத்தம் எத்தனை தீர்த்தங்கள்? 24. 24வது தீர்த்தங்கராக தான் யார்? மகாவீரர், குரு அப்படின்னு அர்த்தம். அத்தனை பேர் போராடி இருக்காங்க உங்களுக்கு எதிராக. சமண மதத்தினுடைய முதல் தீர்த்தங்கர் ரிஷபதேவர். ரிஷபதேவர் வேணும். மகாவீரரோட இயற்பெயர் வர்த்தமானர். மகாவீரர் பிறந்த இடம் வைசாலிக்கு அருகே உள்ள குந்தக் இந்து பொண்ணு குத்த கிராமம் இல்லை, குந்த கிராமம். இறந்த இடம், அவர் இறந்த படம் பவபுரி, பீகார். இப்போ இருக்குல்ல பீகார், அங்கே. ஆனால் பீகார்லாம் ஒரு காலத்தில் பயங்கர செழிப்பான பணக்கார பூமி. இன்றைக்கி நம்மளை தேடி வேலைக்கு ஒடியாராம் மாமா, சாப்பாடுக்கு எதுக்கும் வழி இல்லாமல். அடுத்த மகாவீரரின் பெற்றோர் சித்தார்த்தர், திரிசலா. மகாவீரர் எந்த பொருள் என்பதன் பொருள் தலை சிறந்த வீரர். சும்மா காதில் கேட்டுவாங்க. வர்த்தமானர் என்பதன் பொருள் செழிப்பு. வர்த்தமான மகாவீரர். துறவரம் 35 வயசில் விட்டுட்டு ஓடிடுறாரு. அப்புறம் ராஜ பரம்பரை கல்யாணங்கள்லாம் பண்ணி அவ்வளோ சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவோம். குழந்தை திருமணம்லாம் இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் பெற்றுட்டு பார்க்குறாரு, எல்லா அட்டுலையும் பண்ணுறானுங்க அவனுங்க. என்னடா அவனுங்க பண்ணுறானுங்க அப்படிங்கிறப்ப சரி, கடவுள் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் அதுன்றானு. அது சரி, யாரா சொன்னதுன்னா கடவுள் சொன்னாருன்றான். கடவுள் எங்கடா இருப்பாருன்னா நீ போய் தவம் புரிஞ்சுன்னா கடவுள் இருப்பாருன்றான். புத்தர் மகாவீரர் எல்லாரும் கதை இதே தான். தவம் புரியுதுன்னா இப்படி தான். நம்ம இப்போ சினிமாலாம் பார்க்குறோம்ல, சினிமா சீரியல்லாம் உட்காந்து ஓம் மகாவிஷ்ணு, ஓம் சிவன் கொஞ்சம் சொல்கிறாங்க இல்லை, அது சொல்லிக்கிட்டே இருக்கணும். மந்திரம் ஓடுவானு, புத்து வளரும், எது வளரும், அதெல்லாம் அப்படியே அவர்கிட்டையும் சொல்லிடுறாங்க போல் இருக்கு. இவர் போயிட்டு அவர் பாட்டில் சுற்றுவார், காடு மாலைகள் எல்லாம் தேடி சுற்றுவார் இவர். அதேமாதிரி புத்தர் அதேமாதிரி சுற்றுவார். அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்காது. இவனுக்கு ஏமாத்துறான்னு அப்பயே கண்டுபிடிச்சிட்டாங்க 2 பேரும். கடவுள் பேரை சொல்லி என்ன பண்ணுறானுங்க, இவனுக்கு ஏமாத்துறான்னு கண்டுபிடிச்சானுங்க. அதான் ஞானம் பெற்றது, வேறு ஒன்றுமே கிடையாது. மகார் எவ்வளோ காரங்க வரும், 12 வருஷம் பாவம் மனுஷன். காடு மலை எல்லாம் சுற்றி இருக்கிறான் கடவுளை தேடி. கிடைக்கல, கண்டுபிடிக்கிறாரு, இவனுக்கு ஏமாத்துறானுங்க அப்படின்னு. சரியா? அந்த மாதிரி மகாவீரர் ஞானம் பெற்ற பின்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? சமணர். ஞானம்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லைடா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு, துபாக்கூரு அப்படின்னு. அடுத்தது மகாவீரர் எந்த மரபுகளையும் மறு ஆய்வு செய்து புதிய கோட்பாடு பண்டைய சிரமானிய மரபு. அந்த அவங்க 23 தீர்த்தங்காரர் இருக்காங்களே, அவங்களுடைய மரபு தான் அது. அதில் சீர்திருத்தம் செஞ்சு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு, இதை நிலைப்படுத்துகிறார். திரிரத்னங்கள் அல்லது 3 ரத்னங்கள் என்பது அந்த மகாவீரனுடைய போதனை. 3 ரத்னாஸ். 3 ரத்னம் என்னென்னு பாருங்கள். நல்ல நம்பிக்கை, நல்ல விஷயத்தை நம்பணும், எல்லாத்தையும் நம்பக்கூடாது. நல்ல அறிவு, நம்ம தெரிஞ்சுக்கிறதெல்லாம் அறிவு தான். நல்ல அறிவு வேணும், நல்ல விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கணும். நல்ல செயல். நல்ல செயல்னா அர்த்தம், அடுத்தவனுக்கு நமக்கும் துன்பம் இல்லாத செயலை செய்யணும். ஓகேவா? அப்போவே 2000 எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. இதே மாதிரி தானே இருக்கும் நம்மளோட திருக்குறள். அதனால தான் திருக்குறள் வந்துட்டு சமண மதத்தோடு தொடர்புடைய கேட்பாங்க, நோட் பண்ணிக்கிங்க தமிழில். திருக்குறள் எந்த மதத்தோடு தொடர்புடைய, இந்த மாதிரி அவங்களோட குரு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வாழ்கிறாங்க, அவங்க எழுதுகிறாங்க. ஆனால் தான் திருவள்ளுவர் சமணராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? திருவள்ளுவரும் புத்தரும் யாருக்கு எதிராக வந்தவங்க? வேத அந்த பிராமணம் ஆரியம் அவங்களுக்கு எதிராக உருவானவங்க தான் அவங்க. சரியா? மகாவீரின் தலைமை சீடர் யார்? அவங்களுக்கு எதிரானவங்க கிடையாது, அவங்க கருத்துக்கு எதிரானவங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். கருத்து வேறு, அவங்களுக்கு எதிரானவர். கருத்து என்ன சொல்கிறான்? எல்லோரும் சமம் இல்லைன்றான். அவன் இவன் எல்லோரும் சமன்றான். ஆண் பெண் சமன்றான் இவனுங்க. புத்தர் அவன் சமம் இல்லைன்றான். சரியா? அவ்வளோதான். அடுத்தது மகாவீரன் சீடர் கௌதம சுவாமி.
சமண மதத்தின் 2 பிரிவுகள், திகம்பரர், ஸ்வேதாம்பரர். 2ஆக பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் திகம்பரர்னா அவங்க மகாவீரர் அப்படியே பின்பற்றுறாங்க. ஸ்வேதாம்பரர்னா திகம்பரர்னா ஒன்றும் இல்லை, ட்ரெஸ்ஸு போடாமல் சுற்றிட்டு இருக்க சாமியாருங்க. ஸ்வேதாம்பரர் வெள்ளை கலர் ஆடை உடுத்திட்டு போவாங்க சமண மதத்தில். சரியா? அங்கே இங்கே சுற்றுறானுங்கள, எங்கே காசியில் அவனுங்க இல்லை, அகோரி அவனுங்க வேற. அடுத்தது 5 கொள்கைகள் போதித்த மதம் சமண மதம். 3 ரத்தினங்கள் 5 கொள்கைகள். 3 ரத்தினங்கள் 5 கொள்கைகள் நான் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் சமண பள்ளிகள் காணப்படுகிறாங்க. சமணப்பள்ளி, இந்த சமண துறவிகள் இருக்காங்களா, அவங்க தங்கியிருந்த இடம் தான் பள்ளி. அங்கே தான் அந்த ஊரில் உள்ள மக்களுக்கெல்லாம், பள்ளினா ஒன்றும் இல்லை, குடைவரை கோயில் இருக்குல்ல, குகையில் அங்கே தான் வாழ்வாங்க. அதுக்கு காரணம் இருக்குது ஏன் குகையில் வாழ்ந்தாங்கன்னு. ஏன்னா ட்ரெஸ் போடாமல் இருப்பானுங்க, குளிர் வெளியில் வந்தால், வெயிலில் பயங்கர ஹாட்டாக இருக்கும். அதே குகைக்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா வெளியில் வெயில் ஹாட்டாக இருக்கும், உள்ளே ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். வெளியில் வெயில் வெளியில் நைட்டில் ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும் குளிரும், உள்ளே வந்து கதன்னு இருக்கும். அதனால் குகையில் போய் தங்குறானுங்க. தங்குற இடத்த என்ன பண்ணுறாங்க, சும்மா இல்லாமல் உள்ளே எடுத்து அடித்து மாற்றுறானுங்க. அதான் குடைவரை கோயில். புரிஞ்சுதா? அதான் பள்ளி, சமணப்பள்ளி. அப்போ அந்த வழியாக வரக்கூடிய மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பான் அந்த ஊர் மக்கள், இப்படிலாம் இருங்க, இதுதான் எழுத கற்றுக் கொடுக்குறது எல்லாம். இதுதான் தமிழில் பள்ளின்னு வந்தது. இப்போ கல்விக்கு பேர் போன மதம் எது? சமண மதம். ஆனால் அதுக்கு முன்னாடி கீழடி மக்கள்கிட்ட எழுத்தறிவு இருந்திருக்கு. எழுத்தறிவு, பானை ஓட்டலாம் எழுத்துருக்கா? அந்தளவுக்கு பயங்கரமான முதிர்ச்சி அடைஞ்ச சமூகத்தை சேர்ந்தவங்க நடுவில் காணாமல் போயிடுச்சு. எங்கடானா கடவுள் பேரை சொல்லிட்டான். சரி, இங்கெல்லாம் இருக்குது. திருப்பருத்தி குன்றம், சித்தன்னவாசல், சிதாரல் மலை கோவில், கீழக்குடி சமணர் மலை, அரிட்டாப்பட்டி கலிஞ்சமலை, இதெல்லாம் அரிட்டாப்பட்டி கலிஞ்சமலை. ஜைனக்காஞ்சி எங்கே உள்ளது? காஞ்சிபுரத்துக்கு பேர் தான் ஜைனக்காஞ்சி. பௌத்த மதத்தை நிறுவியவர் கௌதம புத்தர். அவ்வளோதான், அதோட சமணம் முடிஞ்சு. இப்போ கௌதம புத்தரின் சிற்றன்னை, ஏன்னா அவங்க அம்மா இவர் பிறந்தவொடனே அவங்க அம்மா இறந்து போயிடுவாங்க, வளர்ப்பு தாய் கௌதமி. ஓகேவா? புத்தரின் இயற்பெயர் சித்தார்த்தர். சித்தார்த்தர் தனது எந்த வயதில் 4 அது ஒரு கதை விடுவானுங்க. அவர் கதையே வேறு. அவர் போன காரணம் நான் சொன்னது, இவனுக்கு கதை விட்டான். 4 துயர சம்பவத்தை பார்த்தாராமா அவர் மேலே. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டார். துயர சம்பவத்தை பார்க்குறாரு. உடனே கேள்வி கேட்குறாரு போய் இந்த குருக்கள்கிட்டலாம். அவங்களாம் கடவுள் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவையா போயா, விதிப்படி தான் நடக்குன்றான். சரி, கடவுளை தேடி போவோம். எங்கே இருக்கார் கடவுள்? அது நிறையா தவம் புரியணும்னு கிளம்பி போகிறார் இவர். ஆனால் அவர் 12 வருஷம் தவம் புரிவார். இவர் கொஞ்சம் முன்னாடியே உஷாராயிடுவார். டே இவனுங்க போய் சொல்கிறானுங்க அப்படின்னு உஷாராயிடுவார். பாருங்கள், 29வது வயதில் போகிறாரு. புத்தரின் பிறப்பிடம் லும்பினி தோட்டம், நேபாளத்தில் இருக்குது. புத்தரின் பெற்றோர் சுத்தோதனா, மறையாதேவி. மாயாதேவியில் மறையாதேவி. புத்தர் இறந்த இடம் குஷிநகரம், உத்தரப்பிரதேசில். தியானம் மேற்கொண்ட நாட்கள் பார்த்தீங்களா? அவர் 12 வருஷம் தியானம் பண்ணியிருக்காரு. இவர் 49 நாள் உஷாராயிட்டார். அப்பா உனக்கு போய் சொல்கிறானுங்க அப்படின்னு. கௌதம புத்தர் எந்த அரச குடும்பத்தில்? சாக்கி முனி. சாக்கி அரச குடும்பம். ஸோ சாக்கி முனி அப்படிங்கிறாங்க. கௌதம புத்தர் தனது போதனை சொற்பொழிவை நிகழ்த்திய முதல் இடம் சாரநாத். சாரநாத்தில் வேறு என்ன இருக்குது? தூண், சாரநாத் தூண். சரியா? அங்கே இருக்குது மான் பூங்காவில். முதல் போதனை எவ்வாறு அழைக்கப்படுது? தர்ம சக்கர பரிவாரத்தை முதல் போதனை. 49 நாள் தவறு இருந்துட்டு வராரு. அங்கே ஆடு மாடு மேய்ச்சிலாம் பிடிச்சிட்டு உட்கார வைக்க, டே வாடா வாழ்க்கைனா ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறானுங்க, ஏமாத்துறானுங்க, ஃப்ராடு பசங்க அப்படின்னு புரிய வைக்கிறார். அதான் போதனை. இப்போ சத் சங்கம் நடத்திட்டு இருக்காங்கல்ல கார்பரேட் சாமியார், அது இங்கேருந்து அடித்தது தான், அவர்கிட்டருந்து காப்பி அடித்தது தான். 4 பேருண்மைகளை கூறியவர் புத்தர். 3 ரத்னம், 5 பிரின்சிபல் கொள்கை சமண மதம். இவர் 4 பேருண்மை. பேருண்மை சரியா? எண் வகை வழிகள், எண் வகை 8 வழி. அவர் 3 ரத்னாஸ் ப்ளஸ்ஸு 5 பிரின்சிபல் கொள்கைகள். ஒரு 4 பேருண்மை அப்படிம்பார். அந்த அதிலேருந்து அதாவது சொல்லுவார், முதல் பேருண்மை என்ன தெரியுமா?
வாழ்க்கை துன்பமயமானது அப்படிங்கிறார். ஆமாம் தானே? சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னா உட்காந்து என் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கள, துன்பப்படுறீங்களா இல்லையா? அது அவர் அப்பயே சொல்கிறாரு. ஆமாம், அதான் ஃபஸ்ட்டு பேருண்மை. சரி, அது வேணாம், விட்டுருங்க. அதை அந்த பேர் அந்த துன்பத்திலேருந்து நீ விடுபடணும்னா ஒரு 8 வகை வழிமுறைகளை சொல்லுவார். எண் வகை வழிகள் சொன்னது யார்? புத்தர். அதனால்தான் புத்த துறவிகள். இப்போ வேறு என்னது? பிச்சுகள், புத்த பிச்சுக்கள். பௌத்த கோவில் தியான பீடம் சைத்தியம் அப்படிம்பாங்க. நோட் பண்ணிங்க, கேட்பான், ஐஏஎஸ்லேயே கேட்டிருக்கான் அந்த கொஸ்டினை. அதாவது தியானம் பண்ணுற இடம். இங்கே கூட ஈசா யோகா இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும். அங்கேருந்து தான் காப்பி அடிச்சு தான் அது. துறவிகள் வாழ்கிற இடம் இருக்குல்லையே, அதுக்கு பேர் விகாரங்கள். சைத்தியம் அப்படின்னா தியான கூடம், வழிபாடு நடத்துகிற இடம் அப்படி வச்சுக்கோங்க. சரியா? அவங்க தங்குற இடம் இருக்குல்லையே, அதுக்கு பேர் என்னது? விகாரைகள். மடம்னா தங்குற இடம் அப்படின்னா வச்சுக்கோங்க. ஓகேவா? புத்தருடைய உடல் உறுப்புகள் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கும் கட்டடம் ஸ்தூஃபி. அவர் இறந்து எரிச்சிட்றாங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சம் எலும்புலாம் எடுத்துகிட்டு போய் அங்கங்கே ஸ்ரீலங்கா வரைக்கும் போய் வச்சுருக்கானுங்க. அது மேலே ஒரு பில்டிங் கட்டுறானுங்க, அது ஸ்தூபி. அடுத்தது பௌத்த மத பிரிவுகள். பௌத்த மதம் அதேமாரி பிரிக்கிறாங்க. பௌத்த மதத்தோடு நிறுத்துவோம். ஓகே, இதோடு நிறுத்துவோம். எத்தனை பாகம் வந்துருக்கு? குட், நம்ம நினச்ச மாதிரியே வந்தாச்சு. ஹீனயானம், மகாயானம், வஜ்ரயானம். அங்கே என்னென்ன பார்த்தோம்? திகம்பரர், ஸ்வேதாம்பரர். இது 3. ஹீனயானம், மகாயானம், வஜ்ரயானம். தேரவாதமா ஹீனயானத்துக்கு இன்னொரு பேர். ஹீனயானா பழமையான முத்தடு. புத்தர் என்ன சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுறது. மகாயானம் புத்தரை வழிபாடுறது. கேட்பாங்க, ஹீனயானம் புத்தரை வழிபட மாட்டாங்க, ஏன்னா ஒரு புத்தரை வழிபாடு இருக்கக்கூடாதுன்றார். மகாயானம் புத்தரை வழிபடுவாங்க. சரியா? இதெல்லாம் பார்த்து வந்தது தான் இன்னொரு மதம். அதனால தான் அந்த குரு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டார், டே இவனுக்கு நம்ம உருவம் இருந்துச்சுன்னா நம்மளை கடவுளாக்கிடுவானுங்க அங்கே இந்தியாவில் மாதிரி அப்படின்ட்டு உருவமே இல்லாமல் காணாமல் போயிடுவார். உருவ வழிபாடே கூடாது கடைசி வரைக்கும் சொல்லிட்டார். உலகம் ஃபுல்லாக புத்தரின் உருவங்களை வணங்கிய புத்த மத பிரிவு மகாயானம். புத்தரின் கருத்துக்களை பரப்பிய அமைப்பிற்கு என்ன பெயர்? பௌத்த சங்கங்கள். சங்கன்ற வார்த்தை இங்கேருந்து காப்பி அடிச்சது தான்றாங்க. அதனால் தமிழ் சங்கம்னு ஒன்றும் இல்லை, இவனுங்களாம் உருவாக்கினா கட்டுக்கதான்றாங்க. தமிழ் மக்கள்கிட்டே இருந்த ஒரு சாதாரண மொழி, யதார்த்தமான மொழி, மக்கள் மொழி. இதுக்கு ராஜா பணம் கொடுத்து புலவர்கள் மட்டும்தான் போய் எழுதணும் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. அப்படின்னா என்ன பண்ணுறான்? புலவர் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி கதை. அப்படி இல்லை, கீழடி சொல்லுது, பாமர மக்கள் அவனுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு. அதனால தான் என்னது, பானை ஓடு தயாரித்தவன் எழுதியிருக்கான் அதில் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்ல வரலாறு தெரிஞ்சிருக்கு. பௌத்த மதத்தை பரப்புவதற்கு உதவிய பண்டைய கால அரசர்கள் முக்கியமான அசோகர். யார் அசோகர்? மௌரிய பேரரசர் இல்லையா, அதில் சந்திரகுப்த மௌரியனுடைய பேரன். அவர் தான் ஃபஸ்ட்டு பௌத்த மதத்துக்கு நிறையா. அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சமண மதத்தை சேர்ந்தவர் சந்திரகுப்த மௌரியர். ஆமாம், தாத்தா தான் நினைக்கிறேன். தாத்தா அவர்கள் அவங்க அப்பா, அவங்க சமண மதத்தை பின்பற்றுவாங்க, இவர் பௌத்த மதத்தை பின்பற்று. அடுத்து கனிஷ்கர், கிபி 1ஆம் நூற்றாண்டு வடமேற்கு இந்தியாவில் ஆட்சி செய்வார் கனிஷ்கர். இவர் ஆட்சி செஞ்ச காலம் இருக்கு இல்லையா, இவர் பதவி ஏற்றுக்குவார். அந்த பதவி ஏற்றுக்கிட்ட ஆண்டை தான் இந்திய அரசாங்கம் அவங்களுடைய காலண்டராக வச்சுருக்காங்க. காலண்டர், நாட்காட்டி, சாக்கா அல்லது சக்கா ராம்பாங்க. யார்? கனிஷ்கர் ஆட்சியை பொறுப்பேற்றுக்கிட்டது. அசோக கணிசன். அடுத்தது அர்ஷர், இவர் 7ஆம் நூற்றாண்டு வட இந்தியாவில் பண்டைய கால இந்தியாவில் கடைசி அரசர். இந்த 3 பேரும் வட இந்தியாவில் இருந்த அரசர்கள். பௌத்த மதம் உலகம் ஃபுல்லாக பரவுறதுக்கு உதவுனவங்க, நிதி உதவி செஞ்சாங்க. இவங்க போக மாட்டாங்க, துறவிகள் அனுப்பிவிடுவாங்க. என்ன அவங்க சாப்பாட்டுக்கெல்லாம் காசு கொடுக்கணும்ல, கொடுத்து அனுப்புவாங்க. நாலந்தா பல்கலைக்கழகம் புத்த மதத்தோடு தொடர்புடையது. பீகார் இருக்குல்ல, அங்கே அன்றைக்கே 2000 பேர் தங்கி படிக்கலாமா கேட்பாங்க. நாலந்தா பல்கலைக்கழகம் எந்த மதத்தோடு தொடர்புடையது? புத்த மதத்தோடு. யுவான் சுவாங் இந்தியாவில் எந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்றார்? நாலந்தா. சொன்னால யுவான் சுவாங் அங்கே நாலந்தாவுக்கு வந்துட்டு இங்கே வருவாங்கன்னு. அதான் அஜந்தா குகை ஓவியங்கள். சொல்லுங்கள் சார். காஞ்சிபுரம்.
அதான் அங்கே வந்துட்டு தான் அங்கே வருவார். எங்கே வந்துட்டு நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து இங்கே வந்துட்டு அப்படியே காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு அப்புறம் இப்படி போவார். அப்படி தானே சொன்னேன். அடுத்தது அஜந்தா குகை ஓவியங்கள். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேச மகாராஷ்டிரா ஏரியாவில் அஜந்தா எல்லோரா குகை இருக்கும். இந்த இடத்துல அந்த குகை ஓவியங்கள் இந்த பௌத்த மத துறவிகள் அங்கே தங்கி இருந்திருக்காங்க. அவங்க வரைஞ்சிருக்காங்க. புத்தரோட உருவங்கள் இதெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. புத்த மதம் கேட்பாங்க. அஜந்தா குகைகள் எங்கு உள்ளன? மகாராஷ்டிரா மாநிலம் உள்ள அவுரங்காபாத். பௌத்த மத மாநாடுகள் மொத்தம் 4 மாநாடு நடந்திருக்கு. முதலாவது மாநாடு ராஜகிரகம், 2வது வைசாலி, 3வது பாடலிபுத்திரம் பாட்னா இப்போ உள்ள பீகார் அசோகர் நடத்தியிருப்பார். அசோகர் நோட் பண்ணிக்கோங்க. 4வது கனிஷ்கர் நடத்தியிருப்பார் 1ஆம் நூற்றாண்டு. இது கிபி 3ஆம் நூற்றாண்டு, இது 1ஆம் நூற்றாண்டு. சரி, இது கிமு 3ஆம் நூற்றாண்டு, இது கிபி 1ஆம் நூற்றாண்டு. மணிமேகலை நூலில் எந்த நகரம் பற்றி வருவா? காஞ்சிபுரம். மணிமேகலை. சீனாவில் தோன்றிய மதம் எது? யாரால் மற்றும் எந்த காலகட்டம்? சீனாவில் குங்புட்ஷே, அதாவது கான்ஃபூசியஸ் இன்னும் இருக்குது அந்த மதம் அங்கே. குங்புட்ஷே அப்படின்றவர். அது கேட்க மாட்டான், சும்மா காதில் கேட்டுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது இங்கப்பா பாரசீகம்னா ஈரான். இதுதான் ஈரான். மேப்பை ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பாருங்கள். இதுதான் ஈரான். ஆப்கானிஸ்தானை தாண்டி போனால் ஈரான். அங்கெல்லாம் தான் இஷ்யூ போயிட்டுருக்கு. இங்கேருந்தால் இங்கே இஸ்ரேல் மேலே குண்டு போடுறான். கரண்ட் அஃபேர். இங்கேருந்து இங்கே போகிறான். இஸ்ரேல் இங்கே தான் இருக்குது. சரி, பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. அடுத்து பார்க்க போகிறது, இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? இந்திய வரலாறு எப்படி பிரிக்கிறாங்க, அப்புறம் சிலபஸில் இருக்கிறது மட்டும்தான் பார்த்துருக்கோம். நம்ம எதுவும் எக்ஸ்ட்ராலாம் பார்க்கல. சரியா? ரைட். இதெல்லாம் பார்த்துட்டோம். வரலாற்றுக்கு முந்தைய நிகழ்வு எது? சிந்து சமவெளி நாகரிகம். அதுக்கு முன்னாடி பழைய கற்காலம், புதிய கற்காலம். அதோட காலத்தை சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்னொன்று ஆட் பண்ணிக்கோங்க. பழைய கற்காலத்தில் மனிதன் கண்டுபிடிச்சது நெருப்பு. நோட் பண்ணிக்கோங்க. புதிய கற்காலத்தில் தான் விவசாயம் செய்ய ஆரம்பிப்பான். விவசாயம் செய்ய ஆரம்பித்தோன்னா என்ன ஆகும்? ஒரு இடத்துல நிலையாக இருக்குன்னு வீடு கட்டி வாழ்வான். அதில் தான் மெகர்கர்னு பார்த்தோம்ல, சிந்து சமவெளி மக்களுக்கு முந்தைய காலம் மெகர்கர். அங்கே தான் ஒரு இடத்துல நிலையாக வாழ ஆரம்பிச்சிருக்கான். அப்போ தான் விவசாயம் கண்டுபிடிச்சிருப்பான். சரியா? விவசாயம் கண்டுபிடிச்சானா தானியங்கள்லாம் சேமித்து வைக்கணும்ல, அதுக்கு என்ன வேணும்? பானை வேணும். பானை தயாரிக்கிறதுக்கு தான் சக்கரத்தை கண்டுபிடிக்கிறான். வண்டி ஓட்டுறதுக்கு இல்லை, சக்கரை முதல்ல கண்டுபிடிச்சதுக்கு பானை தயாரிக்கிறது. சக்கரம் தயாரிப்பான். அப்போ தான் 2வது கண்டுபிடிப்பு தான் சக்கரம். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது எது? நெருப்பு. புரிஞ்சுதா? சரி. அது சக்கரம் கண்டுபிடிச்ச காலம் எதுன்னு கேட்பான். இது புதிய கற்காலம். வீடு கட்டி எப்போ வாழ்ந்தான்? புதிய கற்காலத்தில். நடுவில் இடைக்கற்காலம்னு ஒன்று இருக்குது, அது வேணாம் விட்டுருங்க. பழைய கற்காலத்துலேருந்து புதிய கற்காலத்துக்கு மாறுற ஸ்டேஜ் வேறு ஒன்று. அதுமாதிரி பழைய கற்காலத்தில் கற்களை, இயற்கையில் கிடைக்கிற கல்லை அப்படியே எடுத்து ஆயுதமாக பயன்படுத்தினான். புதிய கற்காலத்தில் அதை அழகாக சின்னதாக மாற்றி உடச்சி செதுக்கி கைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அது மேலே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டான்ல. டைம் நிறையா இருக்கா? அப்போ என்ன பண்ணுறோம்? டைம் நிறையா இருந்தால் தான் என்ன பண்ணுவோம்? கிராமத்து பெண்கள் மேக்கப் போடுவாங்களா? நகரத்து பெண்கள் மேக்கப் போடுவோம். ஏன்? நமக்கு நேரம் நிறையா இருக்குது, சும்மா நேரம். அப்போது விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டானா உணவு விளைஞ்சிருதா? முன்னாடி காட்டுக்குள்ளே ஓடி சுற்றிக்கிட்டு இருக்கணும். உணவு விளைஞ்சிருச்சு, ஸோ நேரம் நிறையா இருக்குது, அங்கேயே கிடச்சிருச்சு. காட்டுக்குள்ளே பயத்தில் ஓடிட்டு இருந்தோம், ஒரு இடத்துல செட்டில் ஆகி அமைதியாக. அப்போ நேரம் நிறையா கிடைக்கிது. அதனால் என்ன பண்ணுறான்? கருவிகளுக்கு மேக்கப் போடுறான், பாலிஷ் போடுறான். அதெல்லாம் எங்கே நடந்திருக்கும்? புதிய கற்காலத்தில் நடந்திருக்கும். இதுவே அதிகம் போதும். அப்புறம் யாரை பார்த்தோம்? மெகர்கர், புதிய கற்காலம், சிந்து சமவெளிக்கு முன்னோடிகள். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 நகர நாகரிகமாக யார் வரா? சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது. வட இந்தியா ஃபஸ்ட்டு முடிச்சிடுவான். அப்புறம் சிந்து சமவெளியா. அப்புறம் வந்து உள்ளே புகுறது யார்? 1500 ஆரியர் உள்ளே புகுந்து அப்படியே டோட்டலாக மாறுது, கடவுள் பேரை சொல்லி. முந்தைய வேத காலம் 1000 வரைக்கும், 1500லேருந்து 1000 வரைக்கும் கிமு. பிந்தைய வேத காலம் 1000லேருந்து 600 வரைக்கும். ஓகேவா? அங்கே எப்படி இருந்தாங்க, என்ன இருந்தாங்க. அப்புறம் பிந்தைய வேத காலம் தோட நெகட்டிவ்லாம் சரி செய்கிறதுக்கு வந்தவங்க தான் யார்? புத்த மத சமண துறவிகள். அவங்க காலத்தில் உருவான ராஜா தான் யார்? மௌரிய பேரரசு.
அதுதான் நாளைக்கு பார்க்க போகிறோம். அடுத்த கிளாஸில், நாளைக்கு இல்லை அடுத்த கிளாஸ். ஒவ்வொன்றிலையும் ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஒன்று முடிச்சிடலாம். உங்களுக்கு ஆக்சுவலாக திங்கக்கிழமையில இருந்தால் ப்ராப்பராக அந்த டெஸ்ட்டு எல்லாமே வரும். அன்னையிலேருந்து பார்த்துக்குவோம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க சரியா. அடுத்து தென்னிந்தியாவில் நம்ம சங்ககாலம், சேர சோழ பாண்டியர்கள் பற்றி, அந்த சங்ககால நூல்களை பற்றி அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பெரிய கற்காலத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. பெரிய கற்கால நினைவிடங்கள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். அவ்வளோதான் பார்த்துருவோம். ஓகேவா? படிங்க. ஏதாவது டவுட் இருந்தாக்கா கால் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது டவுட் இருக்கா? சார் இப்போ இந்த ஹிஸ்டரிக்கு நம்ம இன்னைக்கு பார்த்தோம்ல, இது மட்டுமே ரீகால் பண்ணிட்டே இருந்தா போதுமானதா சார்? ஆமாம், ஹிஸ்ட்ரி மட்டும் கிடையாது சரிங்களா. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம நடத்துகிறத மட்டும் ஃபஸ்ட்டு ரீகால் பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை. ஓகேவா? கதையெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, ஃபேக்டை பார்த்துக்கோங்க. அதில் நான் எது ஹைலைட் பண்ணுறனோ அந்த மாதிரி இந்த அதாவது லைஃபோடு தொடர்பு அடிக்கடி பார்க்குற விஷயம் தான் இருக்கும். அந்த ஹைலைட் பண்ணுறதை நல்லா திரும்ப திரும்ப பார்த்துக்கோங்க. அது போக டைம் இருந்தால் மட்டும் நீங்கள் வேறு மெட்டீரியல் படிங்க. அவங்க படிக்கிறாங்க ஃபஸ்ட்லேருந்து தான் சொல்கிறேன், அவங்க படிக்கிறாங்கன்னு படித்து உள்ளது போச்சுடா நொல்லகனான்னு மாட்டிக்காதீங்க. நான் சொல்கிறது முக்கியமானது. இந்த ஷார்ட் பீரியடில் எதை கவர் பண்ண முடியும் அந்த லெவலுக்கு தான் அவங்களும் எடுப்பாங்க கொஸ்டின் பேப்பர். சரியா? அதனால் நான் சொல்கிறதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே மற்றது ஃபஸ்ட்டு நீங்கள் மெயினாக என்ன எப்படி இருக்கணும்னா ஜாலியாக இருக்கணும். சரிங்க சார். மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா டென்ஷன் ஆனீங்கன்னா ஒன்றும் மண்டையில் ஏறவே ஏறாது. ஏறினது என்ன ஆயிரும், காணாமல் போயிடும். ஓகேவா? கதை மாதிரி தான் நான் சொல்கிறேன். கதையை மட்டும் புரிஞ்சுட்டே வாங்க. கான்செப்ட் கொஸ்டின்லாம் கதையை அடிச்சிடுவீங்க. ஃபேக்ட்டை மட்டும் பார்த்துக்கணும். ஓகேவா? அதை மட்டும் ரிவிஷன் பண்ணணும். ஓகே, ஃபேக்ட் மெட்டீரியல் இருக்கும், கான்செப்ட்டு கிளாஸில் இருக்கும், பார்த்துக்கோங்க. வேற சரிங்க சார். அப்புறம் கூட்டுறவுல கடன் சார்பற்ற சங்கங்கள் அந்த நம்ம மெட்டீரியலுக்குள்ள வந்து இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸும் அந்த பழைய வீடியோஸ் பார்த்தோம் சார். நீங்க அந்த கிளாஸ் எடுத்திருக்கீங்களா? இது ரெண்டுமே கம்பேர் பண்ணி அதை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுமா சார்? எல்லா மேனேஜ்மெண்ட் ஃபுல்லா எல்லாத்துக்குமே சேர்த்து? மேனேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் மேனேஜ்மெண்ட் ஒரே பேட்டர்ன் தான் நடத்தியாச்சு. சரிங்க சார். மேனேஜ்மெண்ட் என்னது? ஒன்றும் இல்லை, பேரவை, நிர்வாகக்குழு, தலைவர், அதுக்கு மேலே செக்ரட்டரி, இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவ்வளோ தான் மேனேஜ்மெண்ட். அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். அதில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க, அதுக்கான அதிகாரம் என்ன, சரியா, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கூட்டம் நடத்தணும், அதெல்லாம் பார்த்தாச்சு. எல்லா சங்கத்துக்கும் அதே கதை தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா அதை நான் சொல்கிறேன். புது புக்கில் ஏதாவது இருந்துச்சு விட்டு போனதை தான் நான் சொல்லிடுறேன். டைம் தான் இருக்கேன் நமக்கு. இன்னும் நான் ஃபுல் ஃப்ளஜ்டாக உங்களுக்கு இறங்கவே இல்லை. அப்போவே இவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டிங்கன்னா ஃபுல் ஃப்ளஜ்டாக இறங்கினேன் அப்படின்னாக்கா இன்னும் ஏகப்பட்ட விஷயம், அதை விட்டு வெளியில் எதுவும் போகாது. ஓகேவா? ரைட், அதனால பயப்பட வேண்டாம். டெஸ்ட் சொல்றீங்கல்ல சார்? ஆமாம் மேடம், இந்த வாரத்தில் வச்சுக்கலாம் மேடம். ஒரு முக்கியமான ஒரு வேலை. படிச்சு ப்ரிப்பேர் ஆகணும் சார். எதை படிக்கணும் சார்? நம்ம மெட்டீரியல் இப்போ ஹிஸ்டரினா இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தது இதுக்குள்ள கவர் ஆகுற மாதிரி இருக்குங்களா? அந்த மாதிரி கேக்குறேன் சார். இப்போ திங்க எந்த போர்ஷன் கவர் பண்ணிட்டே வரணும் அப்படின்னு கேக்குறேன் சார். அன்னைக்கு நடத்துறத பாத்துருங்க சரியா? அடுத்தது அதுக்கு மேல டைம் இருக்குனாக்கா பழைய வீடியோ அதுக்கு தான் நான் விட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு. ஓகே சார். கூட்டுறவு சம்பந்தமான வீடியோ, அப்புறம் அக்கௌண்ட்ஸ் சம்பந்தமான வீடியோ, ரெண்டு முக்கியமானது. கூட்டுறவு நிர்வாகம், பேங்கிங் எல்லாமே அந்த வீடியோஸில் கவர் ஆகிடும். எவ்வளவு? 60 மார்க்கா? பேங்கிங் கூட்டுறவு சம்பந்தமாக அதில் 60. அடுத்தது அக்கௌண்ட்ஸ் எவ்வளவு? 20. 80 மார்க் அதில். அதுக்கு தான் அதை நான் விட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாகவே இருக்க வேண்டாம். அது வேறு வீடியோ போய் பார்க்குறதுக்கு இதை பார்த்துருங்க தயவு செஞ்சு. அங்கே டவுட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். கான்செப்ட்லாம் சரிங்க சார். டவுட் இருக்கும், புரியாதது இருக்கும். அதை நான் இப்போ நான் எடுக்கிறேன் இல்லையா, இந்த தடவை எடுக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக, அதில் வந்துட்டு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அங்கே புரிஞ்சிக்க ட்ரை பண்ணிங்கன்னா இங்கே புரிய ஆரம்பிக்கும். நான் எடுக்கும் பொழுது பார்த்துக்கலான்னு இருந்தீங்கன்னாக்கா அப்போ தான் உங்களுக்கு டவுட் வரும். அப்புறம் நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு தான் புரியும். பார்த்துக்கோங்க. அது மெயினாக அந்த சொல்லுங்க அந்த வீடியோல சார். இப்போ நம்ம சங்கம் வந்து பிரிக்கும் போது 2 முறை பேரவை கூட்டணும். அதுல வந்து 2வது பேரவையில தான் நம்ம அதோட அந்த பேரவையில எடுக்கிற தான் வந்து நம்ம பதிவாளர் கிட்ட வந்து சப்மிட் பண்றதா சொல்லியிருக்கோம் சார். அதாவது முடிவு இணைமா பிரிக்கிறோம். அந்த முதல் பேரவையில வந்துதான் நம்ம பேரவையில முடிவு பண்ணுவோம்ல சார், நம்ம வந்து பிரிக்கிறோம். அத முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிவிக்க தேவையில்லையா? 2வது கூட்டத்துல தெரிவிச்சா போதுமா? யாருக்கு?
பதிவாளருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அங்கே தான் நீங்கள் தீர்மானம் போட்டு அனுப்பணும். முதல் கூட்டத்தோட தீர்மானம் நம்ம அவருக்கு கன்வே பண்ண தேவையில்லை பதிவாளருக்கு. மேடம் எல்லா தீர்மானம்லாம் நீங்கள் இப்போ இவருக்கு பண்ணணுன்னு அவசியம் இல்லை, சரிங்களா? சங்கத்தை பிரிக்கிறது சேர்க்கறது அந்த மாதிரி முடிவு மட்டும்தான் அவர் கன்வே பண்ணணும். அதே மாதிரி பைலாவில் சேஞ்ச் பண்ணுறது அமெண்ட்மெண்ட்டு இதெல்லாம் தான் தெரிவிக்கணும். சரிங்க சார். ஓகே. எல்லாம் நீங்கள் தேவையில்லை. உங்களோட பெரிய அதிகாரம் யாருமே கிடையாது. உங்களை மீறி பிரச்சனை வந்தால் மட்டும் தான் அவர் தலையிடுவார். மற்றபடி பேரவைக்கு தான் எல்லா அதிகாரமும். கொடுக்க தேவையில்ல. அதுல முக்கியமான ஏதாவது நடவடிக்கைகள் இருந்தா மட்டும்தான் நம்ம பதிவாளருக்கு தெரியப்படுத்தணுமா சார்? மேடம் திரும்ப திரும்ப சொல்றேன், பைலா உங்களோட பைலாவில் சேஞ்ச் பண்றீங்க, சரிங்க சார், அதை மட்டும் இன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ நீங்க சங்கத்தை உடைக்கிறீங்க அப்படின்னா பைலாவில் சேஞ்ச் பண்ண போறீங்க தானே? அதனால தீர்மானம் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணா போதும். சரிங்க சார். முதல் தீர்மானம் ஓகே. ரெண்டாவதுல சிறப்பு பேரவையில் தான் பக்காவாக அது ஒன்லி பிரிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கீங்க. பிரிக்கிறதுக்கு பற்றின டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஓட்டு எடுப்பு நடத்தலாம் ரெண்டாவது பேரவையில் சிறப்பு பேரவையில் தான் நடக்கும். சரி, அந்த தீர்மானம் அனுப்புனா போதும். நீங்கள் அவ்வளோ டீப்பாலாம் போக வேண்டாம். இது அதிகம். ரைட், பரவாயில்ல. அப்படின்னா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்க, இப்போ புரிஞ்சிக்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். வேற ஒன்றும். சரி, அடுத்து போகலாமா? வேறு ஏதாவது நேற்று ஏதோ நாளைக்கு சொல்கிறேன்னு சொன்னேனே, யாரோ கேட்டிங்களே? ஹலோ மேடம், நேற்று யாரோ ஒருத்தங்க டவுட்டு கேட்டிங்க, நாளைக்கு சொல்கிறேன்னு சொன்னேனே, என்னது? எதுவும் இல்லையா? கிளாஸே முடிஞ்சிருச்சு, இப்போ ஒருத்தர் வராரு. சார் தரேன் மேடம். ஓகே சார். அதுவும் ஒரு சிலர் பாருங்க ஓவர் ஆர்வ கோளாறுல இருக்கீங்க. என்னன்னா ஒருத்தருக்கு முந்தா நேரத்தை தான் அந்த இதில் ஆப்பில் ஜாயின் பண்ணுறாரு. இவங்க 6 மாதம் 8 மாதமாக படிக்கிறாங்க. இவங்க 64% கிராஸ் ஆகிருக்காங்க. அவர் 100% கிராஸ் ஆகி வெளியில் போயிட்டார். நீங்கள் போய் எல்லா பேஜையும் போய் என்ன பண்ணுறீங்க, போய் கம்ப்ளீட் கொடுத்துட்டீங்கன்னா ஆப்லேருந்து வெளியில் போயிடுவீங்க. அப்புறம் திரும்ப சார் ஆப் ஓப்பன் ஆகலும் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, இந்த ஸ்கூல் குழந்தைங்க பண்ணுவோம்ல நம்மளாம் ஸ்கூலில், புக்கு கொடுத்தோன்னா மொதல் நாள் அப்படி எல்லாம் படிக்கிற மாதிரி எல்லாம் புக்கெல்லாம் பரட்டி பார்த்துறது எல்லா புக்கையும். அதுக்கப்புறம் புக்கை தொடர்றதே கிடையாது. அந்த வேலையை தானே பண்ணுவோம் ஸ்கூலில். புக்கை கண்டா ஸ்கூல்னாவே மிரள்றது. அந்த மாதிரி பண்ணுறீங்க, அப்படி பண்ணாதீங்க. அதே மாதிரி எல்லா ப்ரோக்ராமும் சரி என்னடா இவ்வளோ வேகமாக இருக்காருன்னு போய் எடுத்து பார்க்குறேன். அவர் வந்துட்டு முந்தானத்து தான் சேர்ந்துருக்காரு. முந்தானத்தில் தான் அவ்வளோ வீடியோ பார்க்க முடியுமா? அப்போ தான் பார்த்தேன், ஓ இப்போ நம்ம ஸ்கூல் கணக்கில் நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்ப என்ன பண்ணுவோம், எல்லா புக்கையும் எடுத்து புது புக்கு கொடுத்தோன்னா அப்படியே ஆர்வ கோளாறில் எடுத்து எல்லாத்தையும் படம் பார்ப்போம்ல, அது மாதிரி பார்த்துட்டு போயிட்டார் போட்டிருக்கு அப்படின்னு. இங்கே எல்லாம் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு எல்லாமே வந்துடும், எனக்கு பார்த்துடலாம். அப்படி போகாதீங்க தயவு செஞ்சு. அதேமாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இதில் ப்ரோக்ராம்லேருந்து அவுட் ஆகிடுவீங்க. அதுக்கு சிஸ்டமே தூக்கிடும். அந்த வேலையை பண்ணாதீங்க. ஆமாம், திரும்ப அப்புறம் நீங்கள் எனக்கு கால் பண்ணணும், அப்புறம் நான் ஆட் பண்ணணும், லேட் ஆகும். அப்படி பண்ணாதீங்க. பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். தயவு செஞ்சு பழைய பேட்டர்னை மாற்றுங்க. ஜாலியாக கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டே வாங்க பாருங்களேன், ஈஸியாக இருக்கும். அவ்வளோதானே. வேறு ஏதாவது நேற்று கோஆப்ரேட்டிவில் ஏதாவது டவுட்டு கேட்டிங்க, நான் இப்போ க்ளோஸ் பண்ணுற ரெக்கார்டிங்க நாளைக்கு சொல்கிறேன்னு அவங்க வரவே மாட்டேங்கிறீங்க. சரி பார்ப்போம், நோட் பண்ணி வைங்க. நேற்று இங்கே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, பேரவையில் யார் கலந்துக்கலாம், உறுப்பினர் மட்டும்தான் கலந்துக்க முடியும் இங்கே கேட்டிருந்தாங்க. உறுப்பினர் மட்டும்தான் எல்லா பவரும், வேறு யாருக்கும் எந்த பவரும் கிடையாது. வேறவங்க கலந்துக்கலாம். யாருனாக்கா இப்போ புதுசாக ஒருத்தர் உறுப்பினராக சேர்த்துறோன்னு வச்சுக்கோங்க, சேர்த்துறதுக்கு முன்னாடி வேணால் வரலாம். அது ஒன்று. சேர்த்துறதுக்கு முன்னாடி வந்துட்டு போகலாம். ஓட்டு போடுறதுக்கு அதுக்கெலாம் எந்த தீர்மானத்துக்கும் ஓட்டு போட முடியாது, அவர் விட்டுருங்க. அதுவும் இல்லாமல் இந்த சங்கத்துக்கு நிதி உதவி வழங்கக்கூடிய நிறுவனம், யாரோ ஒரு பேங்க்கு இப்போ நிறைய ஃபினான்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து கலந்துக்குவாங்க. ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் எடுக்கிற முடிவில் தடையிறதுக்கெலாம் உரிமை கிடையாது. என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணுறதுக்கு வரலாம். யார் நிதி உதவி வழங்கக்கூடிய நிறுவனம், பதிவாளர் வரலாம். அப்புறம் இவங்களுடைய பி கிளாஸ் மெம்பர்லாம் உள்ளே வரக்கூடாது, வெளியில் துரத்தி விட்ருவாங்க. நீங்களாலாம் சொல்லாதீங்க, அவரெல்லாம் உள்ளே விட மாட்டாங்க, கலந்துக்க முடியாது. பி கிளாஸ் உறுப்பினர் தணிக்கையாளர் வேணால் வாய்ப்பு இருக்குது. தணிக்கையாளருக்கு வாய்ப்பு இருக்குது. தணிக்கையாளருக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது
அந்த சங்கத்துக்கு நிதி வழங்கக்கூடிய நிறுவனம். அவங்க மேலே இன்னொரு சங்கத்தில் இப்போ பிஎஸ்சிஎஸ் டிசிசிபியில் இருக்காங்களே, அதிலிருந்து வரக்கூடியவங்க. அது உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் வரணும். அப்புறம் இவர் ரெஜிஸ்ட்ராரு, அப்புறம் ஆடிட்ரு. ஒழுங்காக நடத்துகிறீங்களா அப்படின்னு வாட்ச் பண்ணுறதுக்கு வருவாங்க. மற்றபடி வேறு நீங்கள் எடுக்கிற முடிவுலாம் அவங்க தலையிட முடியாது. சரியான முடிவு, சட்டத்துக்கு உட்பட்டு எடுக்கிற முடிவு. சட்டத்துக்கு உட்படாமல் நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ராரு உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. சரியா? எடுக்க முடியாது, தீர்மானம் எடுக்க முடியாது. அவ்வளோதான். வேறு இவங்கெல்லாம் கலந்துக்கலாம், சங்க உறுப்பினரை தவிர இவங்கெல்லாம் கலந்துக்கலாம். ஆனால் ஓட்டு போடுறதுக்கோ எலெக்ஷனில் நிற்கிறதுக்கோ உங்களை கட்டுப்படுத்துறதுக்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஓகேவா? ரைட். அதே நீங்கள் ஒழுங்காக செயல்படலைன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லி ரெஜிஸ்ட்ரார்கிட்ட கொடுப்பாங்க. நிதி உதவி அடுத்து கொடுக்க மாட்டான் நிதி வழங்கக்கூடிய நிறுவனம். இதெல்லாம் நடக்கும். அவ்வளோதான். வேறு அவ்வளோதானா? அப்ளை டவுட்டுங்க சார். சொல்லுங்கள் மேடம், சத்தம் கேட்கல. அப்ளை பண்ணுறதுங்க சார். அப்ளை பண்ணுறதுல டவுட்டுங்க சார். டிஆர்பிக்கும் எஸ்ஆர்பிக்கும் ஒன்றே இல்லை, தனித்தனியாக இருக்கும். தனித்தனி வெப்சைட் இருக்குது, தனித்தனியாக போய் அப்ளை பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் சென்டரில் கேட்டதுக்கு ஒன்று தான் சொல்லி அப்ளை பண்ணோம். அதனால யார் மேடம்? கடத்தூர்லங்க சார், தருமபுரி. நாங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் அவங்களுக்கு என்ன மேடம் தெரியும்? அதுக்கு தனியாக அப்ளை பண்ணுங்கள், இதுக்கு தனியாக அப்ளை பண்ணுங்கள். டிஆர்பி உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். எஸ்ஆர்பி ஒரே லிங்க் தான், சென்னை SRB.comனு இருக்கும். அப்போ தானே அதில் போய் அப்ளை பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் சென்டருக்காரனுக்கு என்ன மேடம் தெரியும்? நீங்கள் டிகோ படிச்சுட்டு உங்களுக்கே தெரியல, அவனுக்கு என்ன தெரியும்? சரியா? நம்மளுக்கே அதை பற்றி தெரிலன்னா அவனுக்கு என்ன தெரியும்? டிகோப்புனா என்னன்னே தெரியாது முதல்ல அவனுக்கு. அவன்கிட்ட போய் கேட்குறீங்க. அது தனியாக அப்ளை பண்ணுங்கள், இதுக்கு தனியாக அப்ளை பண்ணுங்கள். அது SRB வந்துட்டு 5ஆந்தேதி எக்ஸாமு, டிஆர்பி 11ஆந்தேதி. 2 எக்ஸாமு நீங்கள் எழுதலாம். சிலபஸ் ரெண்டுக்குமே ஒன்று தான். சரியா? ஒரே வித்தியாசம் ஸ்பேஸ் ஸ்கேலு. அப்புறம் 29 லாஸ்ட் டேட்டாமா. டக்குன்னு அப்ளை பண்ணுங்கள். ரெண்டுக்குமே வா அப்ளை பண்ணிடுங்க டக்குன்னு. அப்புறம் ஒரு என்ன வித்தியாசம் பேசும்போது சொன்னீங்கன்னா நான் மறந்துடுவேன் பேசுகிறது. முடித்தோடனே சொல்லுங்கள். அப்புறம் என்ன, எஸ்ஆர்பி வந்து அன்றைக்கே சொல்லிட்டு திரும்ப சொல்கிறேன். ஸ்டேட் லெவல் ஆர்கனைசேஷன், அப்பெக்ஸ் லெவலில் இருக்குல்ல, அந்த எஸ்சிசி ஸ்டேட் அப்பெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்கு, ஸ்டேட் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷனு. சரிங்களா? அதே மாதிரி லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கு இல்லையா ஸ்டேட் லெவலில், அது அந்த மாதிரி இதில் பண்ணுறோம். அதில் போவீங்க. சம்பள ஸ்கேல் அதிகம். இது டிஸ்ட்ரிக்ட் லெவலில், அதான் நம்ம பேட்டர்னே பார்த்துட்டோமே, அது புரிஞ்சுட்டு அதெல்லாம் புரிஞ்சிடும். டிஸ்ட்ரிக்ட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்கு, டிஸ்ட்ரிக்ட் ஹோல்சேல் ஸ்டோரு, அர்பன் பேங்கு, பிஎஸ்சிஎஸ். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்கு அது கீழே உள்ள லெவலில் இருக்கக்கூடிய எல்லா சங்கத்துக்கும், 1-2 சங்கத்துக்கு கிடையாது. சரிங்களா? எல்லா சங்கத்துக்கும். அது இல்லாமல் இந்த சங்கங்களுக்கெல்லாம் இந்த இது டிஆர்பி. இது டிஸ்ட்ரிக்ட் வேரி ஆகும். உங்கள் டிஸ்ட்ரிக் இந்த ஒரு டவுட்டு கேட்குறீங்க. எஸ்ஆர்பிக்கு போய் தனியாக அப்ளை பண்ணுங்கள். சரியா? ரைட். ஓவர். வேறு அவ்வளோதான். என்ன மேடம்? அதை பற்றி சொல்ல தானே அவங்க சென்னை மட்டும்தானா? சென்னை தான் போய் எழுதணுமா? அதில் இல்லை தானே? சரி. சென்னையில் மட்டும்தான் போய், சென்னைனா பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லாம் கூட போடுவாங்க. செங்கல்பட்டு, திருவள்ளூர் அங்கெல்லாம் போடுவாங்க. ஸ்ட்ரென்த்து பொறுத்து இருக்குது. அப்படியா? அதான் சார், சென்னைனாக்கா சென்னையை சுற்றியில் எங்கே வேணாலும் போடுவாங்க. ஸ்ட்ரென்த்தை பொறுத்து. அடுத்தது ஸ்டாண்டர்டு என்ன இருக்குது? அதெல்லாம் ஸ்டாண்டர்டெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் நான் ஒன்றும் கான்செப்டாக எடுக்க போகிறாங்க, அல்லது ஃபேக்ட் 2 கலந்துருக்கு போகுது, அவ்வளோதான். பட் நான் கோஆப்ரேட்டிவ் ரிலேட்டடு பேங்கிங்கு, கோஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ்லாம் கான்செப்ட் தான் அதிகமாக இருக்கும், ஃபேக்ட் கம்மியாக இருக்கும். அப்புறம் வேறு என்னது இருக்குது? கான்செப்ட் இருந்தால் என்ன ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, ஃபேக்டாக இருந்தால் ஈஸியாக இருக்க போகுதுன்னு சொல்ல போகிறீங்க. அவ்வளோதான். என்னையை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தான். புரிஞ்சவனுக்கு ஈஸி, புரியாதவனுக்கு கஷ்டம். சரியா? சரி.
நீங்கள் அதனால தான் சொல்கிறேன், புரிஞ்சு படிங்க, கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கங்க. நம்ம கதையை கேளுங்க, கிளாஸை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. கேட்டுட்டு 2-3 தடவை போட்டு பார்த்துருங்க. அப்புறம் ஃபேக்டை மட்டும் அந்த கதையை கான்செப்ட் ரீகால் பண்ணுறப்போ இது எந்த வருஷம் நடந்துச்சுன்னு எடுத்து பார்த்துக்கோங்க. இதை யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்க எடுத்து பார்த்துக்கோங்க. பேர் உடனேலாம் ஞாபகம் வராது, ஏடி கோர்வாலெலாம் உடனே வராது. புது பேரில் எட்வர்டு லா, அதை வேணால் லா கூட லிங்க் பண்ணிடலாம். முதல் சட்டத்தை உருவாக்குனார் அப்படின்னு லிங்க் பண்ணிக்கலாம். அப்புறம் சூல்ஸ், டெலிட், சுல் நம்பருக்கு, ரெய்பீசன், இதெல்லாம் வந்து வெளியூர்காரனுங்க, யூரோப்பியன்ஸ் பேர், அதெல்லாம் உடனே ஞாபகம் வராது. இப்போ ஜெர்மனி பற்றி பார்க்குறோமா, ரெய்பீசன். இன்னொருத்தர் வருவார் ஜெர்மனியில், யார்? சூல்ஸு. அவர் யார், இவர் யார்? அப்போ ஜெர்மனி ஞாபகம் வந்துடும். அங்கே யார் இருந்தாங்க? ரெய்பீசன் எடுத்து பார்க்கணும். ரெய்பீசன், சூல்ஸ். அதே மாதிரி இன்னொருத்தன் ஜெர்மனி பக்கத்து இது யார்? இட்டாலியா, உள்ளம்பருக்கு, லூசாட்டி. இதே மாதிரி அங்கே 2 பேர் இருப்பாங்க. பேர் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அவன் எப்படி கேட்டாலும் அடித்தாலே இவர் ஜெர்மனி, ஒரு இத்தாலி. இவங்க 2 பேரும் கிராம சங்கம், இவங்க 2 பேரும் நகர சங்கம் அப்படின்னு நம்ம பிரித்து பார்த்துடணும். கான்செப்ட்டுக்கு யோசிச்சுட்டே வந்து அப்படி பிரித்து பார்த்துட்டிங்கன்னா கான்செப்ட்டு மறக்காது. கான்செப்ட் புரிஞ்சுட்டு ஃபேக்டை பேரெலாம் ஃபேக்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பேர் மறக்காது. சரிங்களா சார்? அப்படி தான் படிக்கணும். நம்மளை அந்த கொஸ்டின் ஆன்சராக மனப்பாடம் பண்ணி கெடுத்து சிந்திக்கிற திறனே அழிச்சு விட்டானுங்க. சரி, வேறு சார், வேறு கொஸ்டின். ஓகே, பாய், நாளைக்கு பார்க்கலாம்.